ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுதா? சரிண்ணா. ஓகேடா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து நியூட்ரிஷன். ஓகே. இந்த சாப்டர் பார்த்தோன்னா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த பேசிக்ஸை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால நான் அதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10-20 ஸ்லைட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அது தெரியணும்னா வந்துட்டு யூ நீட் டு நோ வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் ஃபுட், ஹவு இட் இஸ் கெட்டிங் இன் டு யுவர் பாடி, ஹவு வந்து இது இட் கெட்ஸ் டைஜஸ்டட் அண்ட் ஹவு இட் இஸ் எலிமினேட்டட் அவுட் ஆஃப் யுவர் பாடி அண்ட் நியூட்ரியன்ஸ் எப்படி அந்த ஹோல் ப்ராசஸே வந்துட்டு ஐ டோன்ட் நோ வை தே ரிமூவ்ட் இட், பட் ஐ இன்க்ளூடட் இட். டெக்ஸ்ட் புக்கில் இல்லை இதெல்லாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நம்ம 15 to 20 மினிட்ஸ் பேச போகிறது டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. ஓகே. ஸோ ப்ராட்லி பார்த்தோன்னா தெர் ஆர் 3 macronutrients. Macronutrientsனா என்னென்னா the nutrients which give you energy. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ப்ரிடாமினெட்லி பாடியில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ஸ்டோர்ஸ் ஆர் ஃபுட்லேருந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுற கார்போஹைட்ரேட் ஸ்டோர்ஸ், இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு மேஜராக வந்து எனர்ஜி கொடுக்கணும். கார்போஹைட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 4 கேலரிஸ் இருக்கும். ஓகே. அண்ட் கார்போஹைட்ரேட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன். காமன்லி யூஸ் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு மோனோசைக்ரைட், டைசாக்ரைட், பாலிசைக்ரைட். சரியா? மோனோசைக்ரைட் வந்து இப்போ எல்லாமே பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்தோன்னா, ஒரு சுகர் பார்த்தோன்னா, சுகர் ஒரு கார்போஹைட்ரேட் எல்லாமே சிமிலர் தான். ஒரு சிங்கிள் யூனிட் பார்த்தோன்னா அது வந்து குளுக்கோஸ்னு சொல்லுவோம். ஓகே. சுகராக இருந்தாலும் குளுக்கோஸ் தான், கார்போஹைட்ரேட் இருந்தாலும் குளுக்கோஸ் தான், எண்ட் மெட்டீரியல் வந்து குளுக்கோஸ் தான். ஓகே. ஸோ அது ஒரே ஒரு குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு மோனோசாக்ரைட். 2 குளுக்கோஸ் சேர்ந்து இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு டைசாக்ரைட். 2க்கு மேலே 3, 10, 100 எல்லாம் ஒரே பாண்டோட சேர்ந்து இருந்ததுன்னா இட் இஸ் அ பாலிசாக்ரைட். ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து தே ஹேவ் ஃபங்க்ஷன் இன் பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், மசிலில், ஸ்கின்ல, க்ரோத்துக்கு ஓவராலாக எல்லாத்துக்குமே வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப தேவை. அதே மாதிரி ப்ரோட்டீன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த மெக்கானிசம், டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் ஆஃப் அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே. ஈவன் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட ஹீமோகுளோபின் தேவை. ஓகே. ஹீமோகுளோபின் இஸ் பார்ட்லி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஓகே. இட் இஸ் நாட் த ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பாடியிலேருந்து எனர்ஜி யூஸ் பண்ண போகிறோன்னா protein should not give you energy. It should be either carbohydrates or fat only which gives you energy. Okay. இப்போ ப்ரோட்டீன் பார்த்தோன்னா ரஃப்லி 4 கேலரிஸ் பர் கிராம். 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனில் வந்துட்டு 4 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் என்னதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ லியூசின், ஐசோலேசின், வேலைன், லைசைன், மித்திலைன்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலாக ஒரு 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இன்னொரு 8 or 9 வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தனா வந்துட்டு இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரோட்டீன். ஒரு ப்ரோட்டீன் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்கும். ஓகே. ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துனா இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரோட்டீன். ஆனால் ப்ரோட்டீன் வந்துட்டு இப்போ தேவைன்னா வந்து ப்ரோட்டீன் வில் பிரேக் டவுன் டு அமினோ ஆசிட்ஸ் இஃப் ரிக்வயர்ட். இப்போ பாடிக்குள்ளே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் தேவை, ஆனால் ப்ரோட்டீன் வந்து ஒரு பெரிய ப்ரோட்டீன் மாலிக்யூலாக இருக்குது நம்ம பாடியிலனா ப்ரோட்டீன் வந்து இட் வில் பிரேக் டவுன் அண்ட் இட் வில் ப்ரொவைட் அமினோ ஆசிட்ஸ். ஓகே.
ப்ராட்லி வந்து there are 8 to 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். சரி, எசென்ஷியல் வந்துட்டு நம்மளுக்கு அண்ணா ஆ அண்ணா எத்தனை சாப்டருங்க எப்போதான் நியூட்ரிஷன் 6th சாப்டர். ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா. யா என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இட் வில் கம்பைன் டுகெதர் அண்ட் இட் வில் ஃபார்ம் அ ப்ரோட்டீன். ஓகேயா? ஃபேட் 22 அமினோ ஆசிட்ஸ் தானே இருக்கும். ஸோ என்னன்னா அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில மெடிக்கல் கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் வந்து எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் நான் எசென்ஷியல் அப்படின்வாங்க. சரியா? ஒரு சில மெடிக்கல் பாடிஸில் வந்துட்டு ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேங்குது, அமினோ ஆசிடே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி டிபேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால ரஃப்லி அரௌண்ட் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஓகே. ஸோ அதே மாதிரி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இப்போ தான் ஞாபகம் வருது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுட்ல இருந்தே வந்துடும். ஓகே, அதெல்லாம் தான் வந்துட்டு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம பாடியே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கும். நம்ம உள்ள பாடிக்குள்ள நம்ம ஃபுட் சப்ளை பண்றோம்னா அதுல வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாடியில இருக்கிற என்சைம்ஸ் வச்சு பாடி கேன் மேக் இட்ஸ் ஓன் அமினோ ஆசிட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஃபேட் பார்த்தோன்னா இட் இஸ் த மோஸ்ட் டென்ஸ் ஆஃப் த மேக்ரோநியூட்ரியன்ஸ். இப்போ 1 கிராம் கார்போஹைட்ரேட்ல எவ்வளோ கேலரிஸ் இருந்துச்சு? 4 1 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ்ல 4 கேலரிஸ். 1 கிராம் புரோட்டீன்ல சேம் 4 கேலரிஸ். ஃபேட்ல பார்த்தோன்னா there is 9 கேலரிஸ். ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேட் என்னன்னு பார்த்தோன்னா இன்சுலேஷன். பாடி வந்துட்டு செல்லை வந்துட்டு இன்சுலேட் பண்ணும். அதே மாதிரி செல் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஃபேட் தேவை, நர்வ் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவை, விட்டமின் அப்சார்ப்ஷன், ஹார்மோன் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து ஃபேட் இஸ் எசென்ஷியல். ஃபேட் வந்து பாடியில் ஸ்டோர் ஆகிற ஃபார்ம் வந்துட்டு ட்ரைக்ளிசரைட்ஸ். ஓகே, கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகிற ஃபார்ம் தெரியுமா இருக்காது? கார்போஹைட்ரேட்ஸ் பாடியில் சரி குளுக்கோஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா பாடிக்குள்ள குளுக்கோஸா மாறிடும். ஓகே ஓகே, பட் when it is getting stored it will be stored as glycogen. ஓகே, glycogen வந்து either மசில்ல இருக்கும் இல்லைன்னா லிவர்ல இருக்கும். ஓகே, யா fat is stored as triglycerides. அப்புறம் இன்டேக் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் மோஸ்ட்லி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நம்ம அவ்வளோவா இருக்கக்கூடாது பாடியில். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும்தான் வந்து வி ஷுட் பி கன்சியூம். ஓகே, காமன் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோன்னா ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் விச் ஆர் குட் ஃபார் த பாடி. ஓகே, தீஸ் கேனாட் பி ப்ரொடியூஸ்ட் பை த பாடி. ஓகே, saturated and trans fat leads to clogging of arteries. அத்திரோஸ்க்ளரோசிஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறது வந்துட்டு சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட் தான். ஓகே, அது வந்துட்டு ஃபுட்டில் இருக்கிற கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பார்த்தோன்னா இட் ஹேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஆன்லைனில் ரீட் பண்ணியிருப்போம் நிறையா, இந்த கொலஸ்ட்ரால் இஸ் பேட், ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் நாட் அஸ் சிம்பிள் அஸ் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கணும்னா கிடையாது. லைக் இட் இஸ் நாட் தட் கொலஸ்ட்ரால் இஸ் வெரி பேட் அண்ட் இட் ஷுட் நாட் பி கன்சியூம்ட் அப்படின்னா கிடையாது. கொலஸ்ட்ரால் இன் ஃபுட் இஸ் டிஃப்ரெண்ட், கொலஸ்ட்ரால் இன் த பாடி இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஃபுட்லேருந்து நம்ம கன்சியூம் பண்ணுற கொலஸ்ட்ரால் வந்துட்டு ஹவு இட் ரியாக்ட்ஸ் இன் த பாடி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஆக்டிவ் யூ ஆர். மற்றதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க எல்லாமே ரொம்ப முக்கியம். Cholesterol வந்து it is one of the primary ingredients for the male sex hormone testosterone.
சரியா? ஸோ டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. ஸோ நான் வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எக்லேருந்து ஃபஸ்ட்டு எல்லோவை குறைச்சிட்டேன்னா வந்துட்டு யூ ஆர் நாட் கிவிங் ப்ரொவைடட் சஃபிஷியன்ட் ரா மெட்டீரியல் ஃபார் ஹார்மோன் ப்ரொடக்ஷன். ஓகேயா? ஸோ இட் இஸ் நாட் as simple as கொலஸ்ட்ரால் ஃபுட்டை கட் பண்ணிட்டேன்னா பாடி ஹெல்தி ஆகிடும்னா கிடையாது. At certain stages of your life, if you are training well, you need cholesterol in your food also. Okay. It is produced in the body and consumed in the diet. Okay. ஆனால் டெஃபினெட்லி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது when your பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் go up. கொலஸ்ட்ரால்லே வந்து 2 டைப் இருக்குது. HDL cholesterol, which is good cholesterol, LDL cholesterol, which is bad cholesterol. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தோன்னா இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அப்படின்னு பார்த்தோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். ஓகே. விட்டமின்ஸ் ஆர் ஆர்கானிக், நான் கேலரிக். ஓகே. விட்டமின்ஸில் வந்து கேலரிஸ் கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்டில் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கேலரிஸ் இருக்கும். ஓகே. மஸ்ட் பி கன்சியூம்ட் அஸ் பார்ட் ஆஃப் ஃபுட் இன்டேக். விட்டமின்ஸ் வந்து ஃபுட்லேயே வந்துட்டு வந்துடணும் எக்ஸப்ட் ஃபார் வைட்டமின் கே, பயோட்டின் அண்ட் வைட்டமின் டி. இது 3 மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்லேருந்து தான் வரும். சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்ணும், இல்லைன்னா வந்துட்டு சன்லைட், அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு these 3 you will get. 13 எசென்ஷியல் அமினோ ஆசிட் சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு எசென்ஷியல் விட்டமின்ஸ் வாட்டர் சால்யூபிள் அண்ட் ஃபேட் சால்யூபிள். ஓகேயா? இது வந்து உங்களுக்கு நேம் தெரியணும். நேம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ABCDEK. ஓகேயா? இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ், ஐ மீன் விட்டமின்ஸு. இதில் B and C மட்டும்தான் வாட்டர். ஓகே. இது தயமின், ரைபோஃப்ளாவின், நயசின், இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வைட்டமின் B தான் இதெல்லாம். ஓகே. B1, B2, B6, B12, B6, B12 இங்கே இருக்குது. தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வைட்டமின் B. அதுக்கப்புறம் வைட்டமின் C. வாட்டர் சால்யூபிள்னாலே BC மட்டும்தான் வரணும். ஃபேட் சால்யூபிள்னா ADEK. இதை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். வைட்டமின் C வந்துட்டு வாட்டர் சால்யூபிளா, ஃபேட் சால்யூபிளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகே. கோலின் பார்த்தோம்னா இட் இஸ் அ குவாசி விட்டமின். இட் இஸ் பார்ட்லி விட்டமின். சரியா? இட் ஹேஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் critical role in neurotransmitter and platelet function and may help with Alzheimer's disease. ஓகே. விட்டமின் ஃபேக்ட்ஸ் மாதிரி இது வந்து பழைய டெக்ஸ்ட் புக்கில் இருந்த இமேஜ். இது புது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கான்னு எனக்கு தெரில. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு விட்டமின்ஸ்னு போட்டாலே வந்துடும். ஓகேயா? நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அதோட பெஸ்ட் சோர்ஸஸ் என்னது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு வரும். மினரல்ஸ் பார்த்தோன்னா மினரல்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் ஃபார் ஹியூமன் லைஃப். மினரல்ஸ் வந்து லோ அவைலபிலிட்டி இருக்கலாம், மீடியம் அவைலபிலிட்டி இருக்கலாம், ஹை அவைலபிலிட்டி கூட இருக்கலாம் வித் இன் த பாடி. ஒரு மினரல் வந்து இன்னொரு மினரலோட இன்ட்ராக்ட் பண்ணுற பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஒரு சில மினரல்ஸ் பாடியில் இருந்தால் தான் இன்னொரு மினரல் அதோட ஃபங்க்ஷனை பெட்டராக பண்ணும். ஸோ அந்த ஆப்டிமல் வந்து you will have to take blood tests and you will have to figure out வேறு ஏதாவது ஒரு மினரல் லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் லோவாக இருக்குது. ஓகேயா? அப்படின்னா வந்துட்டு இப்போ மினரலுக்கும் விட்டமின்ஸ்க்கும் இருக்கிற ரியாக்ஷன் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாடியில் கால்சியம் லோவாக இருக்குது அண்ட் விட்டமின் லோவாக இருக்குது. ஓகே. ஆனால் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்துட்டு இஃப் தே சே தட் உங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கால்சியம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் உங்களுக்கு கால்சியம் லெவல்ஸ் ஏறும். ஆனால் வைட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால கால்சியம் வந்து சஃபிஷியண்ட்டாக போய் பாடியில் சேராது. ஓகே. ஸோ நீங்கள் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான் வந்துட்டு கால்சியம் வந்து டெபாசிட் ஆகும் போன்ஸில். ஓகே. ஸோ இட் இஸ் நாட் as simple as இது ஜஸ்ட் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி thousands ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ பாடியில் வந்துட்டு கால்சியம் கம்மியாக இருக்குன்னா நான் சும்மா ஒரு கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டோன்னா எனக்கு வந்து சரியாயிடும்னா கிடையாது. இட் இஸ் நாட் as simple as that.
ஓகே. அதே மாதிரி மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க, மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ மினரல்ஸ். மேக்ரோ மினரல்ஸ் வந்து 1000 mg கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு மறந்துருச்சு, டெக்ஸ்ட் புக்கில் அதெல்லாம் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். மேக்ரோ மினரல்ஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் 1000 mg ஆர் மோர். அந்த இது தான் குவான்டிட்டி தான். ரிக்குவயர்மெண்ட் வந்து 1000 mgக்கு மேலே இருக்குது அப்படின்னா இட் மைட் பி கால்டு மேக்ரோ மினரல். 1000 mg விட கம்மியாக இருக்குன்னா இட் இஸ் அ மைக்ரோ மினரல் அப்படி தான் நினைக்கிறேன். அது 1000 mg மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, இது வந்து மினரல் ஃபேக்ட். ஸோ இதில் ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். இது பாருங்க, கால்சியம் வந்து 1000 mg இருக்குது. இது வந்துட்டு ஒரு மைக்ரோ மினரல். குரோமியம், காப்பர் எல்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. இது வந்து மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் அபவுட் தி எக்ஸாக்ட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர். பாடியில் வந்துட்டு அரௌண்ட் 50 to 70% ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் வித் டெம்பரேச்சர் ரெகுலேஷன். பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடியில் இருக்கிற பயோமெக்கானிக்கல் ஆக்ஷன்ஸ் நடக்கணும்னா கூட யூ நீட் மைக்ரோநியூட்ரியன்ட் வாட்டர். ஓகே, வாட்டர் வால்யூம் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஃபுட் அண்ட் ட்ரிங்க் இன்டேக். ஸோ ஃபுட்லேயே கூட வாட்டர் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கியூகம்பர், வாட்டர் மெலன்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 70% ஆர் அபவ் வந்து வாட்டர் தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஆல் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு யுவர் டோட்டல் வாட்டர் இன்டேக் ஃபார் த டே. பிளேஸ் அ கிரிட்டிக்கல் ரோல் டியூரிங் எக்ஸசைஸ். டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இஃப் யூஆர் நாட் ஹேவிங் சஃபிஷியன்ட் வாட்டர். ஸோ டீஹைட்ரேஷன் வந்து இட் கேன் காஸ் ஹீட் ஸ்ட்ரோக் ஆல்சோ, ஹீட் எக்ஸாஷன் கூட வரலாம். அதே மாதிரி இதில் ஆப்போசிட் கூட நடக்கும். நிறைய தண்ணி குடிச்சுன்னா தேர் இஸ் அ கண்டிஷன் கால்ட் ஹைப்போநாட்ரீமியா. ஸோ என்னென்னா பாடியில் வந்துட்டு சோடியம் வந்து அதிகமாக ஒரு ஆப்டிமல் லெவலில் இருக்கணும். நீங்கள் அந்நியத்துக்கு 3-5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் 5 லிட்டர்ஸ் மேலே குடிக்கிறீங்க, ஆனால் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் நீங்கள் பாடியில் கொடுக்கலன்னா சோடியம் வந்துட்டு டைல்யூட் ஆகிடும் பாடியில். ஓகே, ஸோ அதனால ஹைப்போநாட்ரீமியான்னு ஒரு கண்டிஷன் வரும். அதனால கொஞ்சம் சிவியரான சைட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கும். அது வந்து பிரெயின் ஸ்வெல்லிங் இஸ் ஒன், பட் மசில் கான்ட்ராக்ஷனே வந்துட்டு குறைஞ்சிரும். யூ வில் நாட் பி ஏபிள் டு கான்ட்ராக்ட் அ மசில். உங்களால் ஓட முடியாது. ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுருண்டுருவாங்க கீழே. ஆல் தட் கேன் ஹேப்பன். ஸோ இப்போ பேசிக் ஃபிசியாலஜி ஆஃப் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யூ டெஃபினெட்லி நீட் டு நோ. gastrointestinal tract is responsible for digestion and absorption. ஓகே, ஃபுட் வந்து டங்லேருந்து ஆரம்பித்து இட் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் இது எக்ஸ்க்ரீஷன் ரெக்டம் வழியாக வெளியே வர வரைக்கும் the whole thing from your tongueலேருந்து ஆரம்பித்து டு யுவர் ரெக்டம் வரைக்கும் பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் த GI tract. ஓகே, அதுக்குள்ளே தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாமே இருக்குது. ஓகே, டைஜஷன் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஃபுட் சூ பண்ணுவீங்க. சூ பண்ணதுக்கப்புறம் யூ ஸ்வாலோ இட். ஸ்வாலோ பண்ணதுக்கப்புறம் ஃபுட் வந்துட்டு ஸ்லோவாக விண்ட்பைப் வழியாக கீழே இறங்கிக்கிட்டே வரும். இறங்கி வரும்போது உள்ளே வந்துட்டு அந்த விண்ட்பைப்பில் அண்டு டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் வந்து இன்ஃபேக்ட் டங்லேயே வந்துட்டு சலைவாவும் ஒரு என்சைம் தான். இட் வில் மிக்ஸ் வித் த ஃபுட் அண்ட் இட் வில் பிரேக் டவுன் ஃபுட். ஓகே, ஃபுட் வந்து ஓகே இங்கே ஃபுல்லாக அது இதே போட்டிருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாருங்கள், இட் இஸ் ஆக்டிவேட்டட் நாட் இன் த ஸ்டமக். நீங்கள் பார்த்த உடனே டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபுட்டை ஸ்மெல் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்துட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற என்சைம்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, when ஃபுட்டு வந்து மவுத் வழியாக என்டர் ஆகுது, சலைவாவோட மிக்ஸ் ஆகி சாஃப்டன் ஆகி இட் வில் ஃபார்ம் ஒரு செமி சாலிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் போலஸ். அந்த போலஸ் தான் இட் இஸ் நத்திங் பட் ஃபுட் விச் இஸ் மிக்ஸ்ட் வித் என்சைம்ஸ். அந்த போலஸ் வந்து ஸ்லோவாக இட் வில் கோ த்ரூ திஸ்
விண்ட் பைப், ஃபேரன்லிக்ஸ், யூசோஃபேகஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் த விண்ட் பைப். மூக்குக்கு பின்னாடி இருக்கும் இதெல்லாம். ஓகே, அது அப்படியே உள்ளே போய் ஸ்லோவாக பாடி வந்து இட் வில் ஸ்டார்ட் புஷிங் த ஃபுட் டவுன். அந்த புஷிங் ப்ராசஸ்க்கு பேர் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸ் என்னதுன்னா, இப்போ இந்த ஃபுட் இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி கீழே போகும். ஃபுட் வந்து இன்னும் கான்ட்ராக்ட், இந்த அதுக்கு மேலே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே, சாரி, ஸ்கெலிட்டல் டிஷ்யூ எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து கீழே தள்ளிக்கிட்டே வரும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் மிக்சஸ் ஸ்டமக்கில் வந்து ஃபுட் மிக்சஸ் வித் இட்ஸ் ஓன் ஜூஸஸ் அண்ட் அட் த சேம் டைம் உள்ளே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். ஓகே, ஸ்டமக்குள்ளே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி அங்கேருந்து வந்து பாடி ஃபுட்டை வந்துட்டு ஸ்டமக் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும். எப்படி அனுப்பும்னு பார்த்தோன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மல்டிபிள் திங்ஸ். ஒரு ரேட் வந்துட்டு இப்போ நீங்கள் நிறையா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இட் வில் கோ இன் டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். அதே மாதிரி நிறையா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் இட் வில் கோ டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். அந்த மாதிரி ஃபுட் ஸ்டேஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபார் 2 to 4 hours. ஓகே, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளட் வழியாக பிளட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சு. ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அந்த வேலை நடக்கும். ஓகே, பிளட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பிளட்டிலேருந்து ஃபுட் வில் கோ டு த லிவர், சாரி, நியூட்ரியன்ஸ் வில் கோ டு த லிவர். இப்போ ஃபுட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே வெளியே பிளட் வழியாக வந்துருச்சு அண்ட் தென் தே கோ டு த லிவர். லிவரில் ப்ராசஸ் ஆகிட்டு தென் தே கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ரெஸ்ட் ஆஃப் த பாடி. ஓகே, இப்போ ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன். ரிமைனிங் ஃபுட் எல்லாமே அந்த டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே அப்படி வந்து அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே போகும். ஓகே, லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தோன்னா அங்கேருந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகும் கண்டிப்பாக. லைக் ஸ்மால் இன்டெஸ்டைனில் மட்டும் ஆகாது, பட் மெஜாரிட்டி ஆஃப் த நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அப்சர்வ் ஆகிடும். ஓகே, ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் இல்லை ஏதாவது நியூட்ரியன்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா ஆல் தட் வில் கெட் ரிமூவ்ட் taken into the system. Remaining எல்லாமே it will go out as stool. Okay, இப்போ பாடி வந்துட்டு இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால் இருக்குல்ல, அந்த வால் வழியாக வந்துட்டு இட் will get absorbed into the blood. எப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே வில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஹேர் மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்குள்ளே நியூட்ரியன்ஸ் போய் அதுக்கு அப்படியே இட் will come out of the small intestine and it will go into the bloodstream. The mechanism of nutrient absorption depends on the nutrient solubility, size, relative concentration. எந்த மாதிரி அப்சார்ப்ஷன் நடக்குது it depends on the food. எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க, அதில் ப்ரொப்போர்ஷன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி அப்சார்ப்ஷன் வந்து மாறும். பிகாஸ் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டோட இன்ட்ராக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸோட இன்ட்ராக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்டிமேட்லி நியூட்ரியன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு மசில்ஸ், ஆர்கன்ஸ் அண்ட் அதர் டிஷ்யூஸ். ஓகே, நியூட்ரியன்ஸ் எல்லாமே லிவர் வழியாக போயிட்டு மசில்ஸ், ஆர்கன்ஸ், மற்ற டிஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இது வரைக்கும் இருக்கிற இப்போ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எதுவுமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு டைரெக்டாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி தே eliminated it. I don't know why. So now only we are going to the first page of the chapter. இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் இதெல்லாத்தையும் நான். ஆமாம், ஸோ அதான் நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த டெக்ஸ்ட் இந்த ஏஸ் நியூட்ரிஷன் பேஜில் வந்துட்டு சாப்டரில் வந்து பேசிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரில. அதனால தான் நான் வந்து இதை கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன் நான் இந்த சாப்டரில். இதுக்கப்புறம் தான் சாப்டர் ஆரம்பிக்குது. அண்ணா ஒன்னே ஒன்று அந்த இது டீஹைட்ரேஷன் கீழே இன்னொரு டேர்ம் இருந்தது. நான் அதோட பேர் ஹைப்போநாட்ரிமியா.
ஹைப்போ நாட்ரிமி. இது எப்படியும் வந்து இந்த சாப்டர்ல கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ பர்சனல் ட்ரெயினர்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து தேர் இஸ் ஒரு தின் லைன். நம்ம வந்து நியூட்ரிஷனுக்குள்ளே எவ்வளோ உள்ளே போகிறோம் அண்ட் ஹவு மச் வி கேன் கிவ் கைடன்ஸ் டு த கிளைண்ட்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம வந்து வி ஷுட் நாட் டேக் த ரோல் ஆஃப் அ நியூட்ரிஷனிஸ்ட், ஆனால் வி கேன் கிவ் சம் ஜென்ரல் கைட்லைன்ஸ். ஓகே. ஸோ பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் ஷேர் நான் மெடிக்கல் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இட் கிவ்ஸ் 4 calories, நீங்கள் வந்து ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹேவ் 100 grams ஆஃப் ரைஸ் ஃபார் லஞ்ச் இப்படின்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் இட் பிகம்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். இது வந்து நியூட்ரிஷனிஸ்டோட வேலை. கிராம்ஸில் மெஷர் பண்ணி இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க இந்த ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக சொன்னோன்னா தட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ். லீகலாக ஏதாவது இஷ்யூ வந்துன்னா தே வில் டெஃபினெட்லி த கேஸ் வில் பி அகேன்ஸ்ட் யூ. இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பட் யூஎஸில் வந்து இட் இஸ் அ பிக் திங், ஒரு பெரிய ஒஃபென்ஸ் யூஎஸில். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ஆஸ் பர் அவங்களோட ரூல்ஸ் படி. இன்ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா அவங்க ஊரில் ஒரு ஸ்டேட்லேயுமே வேறு ரூல்ஸ் இருக்கும். ஓகே. ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்வாங்க ஒரு சில ஆஸ் ட்ரெயினர்ஸ். ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஜென்ரல் கைடன்ஸ்லேயும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதை தான் சொல்லணும் இது தான் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூஎஸ். இந்தியன் எக்ஸாம் கிடையாது. யூ வில் ஹாவ் டு திங்க் லைக் அன் அமெரிக்கன் when you are writing the exam. It is within the scope of practice to share evidence-based dietary guidelines. So evidence-based dietary guidelines வேணா you can definitely talk to your clients. So guidelines என்னன்னு we'll discuss now. இதுக்கப்புறம் இப்போ பட் ஜென்ரலாக பார்த்தோன்னா வாட் அண்ட் ஆல் யூ கேன் டிஸ்கஸ்ன்னு பார்த்தோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்தி நியூட்ரிஷன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்தி நியூட்ரிஷனில் ஈட் ஹெல்தி, நீங்கள் வந்து வெளியே சாப்பிடாதீங்க, ப்ராசஸ்டாக சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி வந்து யூ கேன் கிவ் சம் ஃபுட் சம் கைட்லைன்ஸ். ஃபுட் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் ஒரு ரேஞ்ச் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. கார்போஹைட்ரேட் ரிலேட்டட் ஃபுட் சாப்பிட்லாம் நீங்கள். அதில் வந்து ரைஸ் இருக்குது, கினோவா இருக்குது, ப்ரௌன் ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி யூ கேன் கிவ் சம் கைட்லைன்ஸ். ஓகே. எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் பற்றி சொல்லலாம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நியூட்ரியன்ஸ் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அந்த மாதிரி சிலது யூ கேன், இஃப் யூ நோ யூ கேன் டாக். டிஃபிஷியன்சிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஒரு ஏஜ் ஸ்பேன்லேயும் வந்துட்டு லைஃப் ஸ்பேன்லேயும் மாறும். சின்னதாக இருக்கும்போது நியூட்ரியன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் தேவை, மிடில் ஏஜில் வேறு மாதிரி இருக்கும், ஓல்டர் ஏஜில் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அது எப்படி மாறுது அந்த மாதிரி இஃப் யூ நோ ஆல் தோஸ் டீட்டெயில்ஸ் யூ கேன் டாக் டு தம். அதே மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட், டியூரிங் ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் நியூட்ரிஷன் எப்படி இருக்கணும், ஹைட்ரேஷன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து யூ கேன் டிஸ்கஸ். ஓகே. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அபவுட் நியூட்ரியன்ஸ் கண்டெய்ன்ட் இன் ஃபுட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ ஃபுட்லேயும் சப்ளிமெண்ட்ஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பற்றி கூட யூ கேன் டிஸ்கஸ். மெயினாக ப்ரைமரியாக சொல்கிறது பார்த்தோன்னா ட்ரெயினர்ஸ் ஷுட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் அ ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் ஆர் அ ரெஜிஸ்டர்ட் நியூட்ரிஷனிஸ்ட். ஓகே. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா யூ கேன் ஆல்சோ ஒர்க் வித் அ ஹெல்த் கோச். ஹெல்த் கோச் வந்து ஏ சர்டிஃபைட் ஹெல்த் கோச்னே ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ பர்சனல் ட்ரெயினருக்கும் நியூட்ரிஷனிஸ்ட்க்கும் கிட்டத்தட்ட நடுவில் மாதிரி இருப்பாங்க. ஓகே. அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போ ட்ரெயினர் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா பர்சனலைஸ்ட் நியூட்ரிஷன் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் இந்த ரைஸ் சாப்பிடுங்க, இத்தனை மணிக்கு சாப்பிடுங்க, இவ்வளோ கிராம்ஸ் சாப்பிடுங்க, அது சொல்லக்கூடாது. அசஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட்டு. அதே மாதிரி நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது. சப்ளிமெண்ட்ஸு சேல் பண்ணக்கூடாது, ரெக்கமெண்டேஷனும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு நியூட்ரிஷனிஸ்டோட வேலை. இது வந்து யூஎஸில். இன்ஃபேக்ட் யூஎஸ்லேயே இந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்குது. அவங்களே பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு ஏதாவது கேஸ் போட்டோன்னா கண்டிப்பாக ட்ரெயினருக்கு ஒரு ஹெவி லாஸாக இருக்கும் ஃபினான்ஷியலாக. அதனால தான் வந்து ட்ரெயினர்ஸ்க்கு பார்த்தோன்னா இன்சூரன்ஸே வந்து ஒரு மஸ்ட்டு. ட்ரெயினர்ஸ், பர்சனல் ட்ரெயினர்ஸ் பார்த்தோன்னா யூஎஸில் வந்து இன்சூரன்ஸே எடுத்து வச்சுப்பாங்க. சப்போஸ் ஏதாவது கிளைண்ட் கேஸ் போட்டோன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து
பே பண்ணிடும் அந்த மாதிரி. அதே மாதிரி யூ ஷுட் நாட் கால் யுவர் செல்ஃப் நியூட்ரிஷனிஸ்ட் ஆர் டயட்டீஷியன். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸை தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒன்று கிளைண்ட்டுக்கு வந்து ஹெல்த் ரிஸ்க் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது கேஸ் ஆயிடுச்சுன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் அண்ட் பெரிய கேஸ் போட்டு கண்டிப்பாக வந்து யூ மைட் லூஸ் அ பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. இப்போ சில கிளப்ஸில் ஜிம்ஸில் பார்த்தோன்னா ஓனர்ஸே வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் செல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அபவுட் தி சப்ளிமெண்ட். அது வந்து உண்மையிலேயே சேஃபான சப்ளிமெண்ட்னா யூ கேன் ரெக்கமெண்ட் அதே மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தி ஆஃபீஸ் ஆஃப் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்குது. அவங்க கிட்ட கேட்டோன்னா தே வில் கிவ் யூ எக்ஸாக்ட்லி கைட்லைன்ஸ். இந்த மாதிரி இந்த சப்ளிமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட கேட்டுட்டு யூ கேன் டாக் டு யுவர் கிளைண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி யூ ஷுட் ஸ்டே அப் டு டேட் வித் த கரண்ட் சப்ளிமெண்ட் யூஸ் எல்லாமே. அதே அண்ட் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிஹேவியர் சேஞ்ச் இப்போ நியூட்ரிஷனில் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மேஜர் வாட் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஹேவியர் சேஞ்ச் தான். இங்கே நம்ம வந்துட்டு என்ன தான் வந்து நியூட்ரிஷன் கைட்லைன்ஸு நம்ம நாலேஜ் கொடுத்தாலும் இது கேலரி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸே இருக்கும். அதனால தான் வந்துட்டு இப்போ பிஹேவியர் மாடிஃபிகேஷன் கோச்சஸே வந்து இட் இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. சரியா? இது வந்துட்டு எப்படியா இருக்கும்னா கிட்டத்தட்ட சைக்காலஜிஸ்ட்டுக்கும் நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கும் நடுவில் அந்த மாதிரி ஒரு சைக்காலஜி இந்த கான்செப்ட் வந்து பிஹேவியர் சேஞ்ச் கான்செப்ட்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூட்ரிஷனுக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரிஷன் பிஹேவியர் சேஞ்சுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு இட் இஸ் அ நியூ ஃபீல்டு. அதே மாதிரி ட்ரெயினர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ட்ரெயினர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக பிஹேவியர் சேஞ்சுக்கு என்ன தேவை அந்த மாதிரி சில சிலபஸ்லாம் வந்து புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் பிஹேவியர் சேஞ்ச் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் நாட் அபவுட் மோட்டிவேஷன் பட் மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சிபிடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து சைக்காலஜிலிருந்து வருது பட் இட் இஸ் பிகமிங் பார்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அண்ட் நியூட்ரிஷன் பிளானிங். ஓகே. ஸோ அதான் இங்கே வந்துட்டு நீங்கள் இன்னும் பிஹேவியர் சேஞ்ச் பற்றி இன்டெப்த்தாக படிக்கணும்னா ஏஸ் பிஹேவியர் சேஞ்ச் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்களா புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஏஸ் பிஹேவியர் சேஞ்ச் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு சர்டிஃபிகேட். அது பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரு நாலேஜ் வரும். பிஹேவியர் சேஞ்செல்லாம் வந்துட்டு மாஸ்டர்ஸ் டிகிரியே இருக்குது. எம்எஸ்சி இன் பிஹேவியர் சேஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைக்காலஜியில் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது. அதை வந்துட்டு ஒரு ஸ்கிம் டவுன் வெர்ஷனாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக கிடைக்குது இப்போலாம். Consider becoming a certified health coach. So certified health coach வந்து இன்னொரு certification which you can do அப்படின்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்துட்டு என்ன ஃபுட்டு எவ்வளோ ஃபுட் சாப்பிடணும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ தேவை இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்னால் எவ்வளோ சோடியம்னா எவ்வளோ அதெல்லாம் வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரஃபாக வந்து எஸ்டிமேட்டட் சர்டன் திங்ஸ். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. டயட்ரி ரெஃபரன்ஸ் இன்டெக்ஸ் ஆர் ஏஎம்டிஆர் அக்செப்டபிள் மேக்ரோநியூட்ரியன் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்சஸ். இது வேற அது வேற. இப்போ டிஆர்ஐக்குள்ளே பார்த்தோன்னா தான் வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஆர்டிஏ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க டிஆர்ஐ தான் வந்து ப்ராடர் அம்ப்ரெல்லா. ஒரு பெரிய ஒரு மேஜர் டேர்ம்னு பார்த்தோன்னா டிஆர்ஐ டயட்ரி ரெஃபரன்ஸ் இன்டெக்ஸ். அதுக்குள்ளே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஏ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ். ஸோ என்னன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தட் இஸ் அடிக்குவேட். நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து எவ்வளோ நியூட்ரியன்ஸ் அடிக்குவேட் அது வந்து ஆர்டிஏ அப்படின்வாங்க. ஓகே.
அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா EAR, எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ரிக்குவயர்மெண்ட். ஆவரேஜ் ரிக்குவயர்மெண்ட் பார்த்தோன்னா ஒரு நியூட்ரியன்ட் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு 50% ஆஃப் த ஏஜ் அண்ட் ஜெண்டர் பாப்புலேஷனுக்கு, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் குரூப்புக்கு எவ்வளோ தேவை. ஓகே, ஸோ இப்போ வந்து 20 to 30 இயர்ஸ் உமன், அவங்களுக்கு வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரஃப்லி இவ்வளோ தேவை. ஏன்னா 50% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு தே ஆர் கன்சூமிங் தட் மச். அது வந்து estimated average requirement. Okay. If a person's intake falls below EAR, it is likely that the person does not consume enough nutrients. So EAR க்கு கீழே அந்த நியூட்ரியன்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி EARக்கும் RDAக்கும் நடுவில் சாப்பிட்றாங்க. ஸோ RDA வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லெட்ஸ் சே RDA வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கால்சியம்க்கு வந்துட்டு லெட்ஸ் சே 1500 mgன்னு வச்சுக்கோங்களேன். RDA வந்து கால்சியம்க்கு 1500 mg. 1500 நீங்கள் ரெக்கமெண்டடு நீங்கள் சாப்பிடணும், அடிக்குவேட்டாக இருக்கணும். EAR வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பாப்புலேஷன் எவ்வளோ சாப்பிட்றாங்க. அது வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு 1250 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட EAR வந்து 1250 கிட்ட இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று அப்பர் லிமிட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ 1500 வந்து RDA ரெக்கமெண்டடு. அப்பர் லிமிட் வந்து ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. ஆடிக்குவேட் இன்டேக்னு ஒன்று இருக்குது, சஃபிஷியன்ட் இன்டேக் மாதிரி. வாட் அப்பியர்ஸ் டு பி சஃபிஷியன்ட். இது எதுக்கு ஆடிக்குவேட் இன்டேக்னு ஒன்று தனியாக இருக்குன்னா, எல்லா நியூட்ரியன்ஸும் வந்துட்டு நம்ம எல்லா ஏஜ் கேட்டகரியும் ஸ்டடி பண்ணியிருக்க முடியாது. ஓகே, மெஜாரிட்டியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆடிக்குவேட் போதுமான அளவுக்கு எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு ஒரு சில ரிசர்ச் பண்ணி ஆடிக்குவேட் வந்து இவ்வளோ இன்டேக் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு ஒரு சில நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இன் அடிஷன் டு DRA there is AMDR, acceptable macronutrient distribution range. இது பார்த்தீங்கன்னா percentage of calories அதை பேஸ் பண்ணியிருக்கோம். percentage of calories that should come from carbohydrates, protein and fat. Okay, strong evidence suggests that it is not the relative proportions of macronutrients but rather calorie content. ஸோ ரீசெண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் வந்துட்டு நீங்கள் எந்த ரேஷியோவில் வேணால் வச்சுக்கோங்க, டோட்டல் கேலரி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு தேர் இஸ் ஒன் வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஃபார் திஸ். நம்ம வந்து இப்போ நான் வந்து ரைஸ் கட் பண்ணுறேன் அதனால தான் வெயிட் குறையுது, இல்லைனா ஃபேட் கட் பண்ணுறேன் அதனால தான் வெயிட் குறையுதுன்னு. எஸ், இட் டஸ் ஹேப்பன். பட் அது ரெண்டும் குறைக்கிறனால என்ன ஆகுதுன்னா டோட்டல் கேலரி குறைஞ்சிருது. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதே தவிர்த்து ரைஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்கிறனால வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது கிடையாது. ஓகே, ஸோ ரஃபா இந்த பாருங்க, இந்த RDA, AMDR, adequate intake இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஸோ ரஃபா ஃபீமேல் ஏஜ் 14 to 18 வந்து இவ்வளோ இருக்கணும். மேல் 19 to 13 வந்து ப்ரோட்டீன் வந்து அட்லீஸ்ட் 56 grams இருக்கணும் இந்த டே. லினோலிக் ஆசிட் வந்து 17 grams ஆகுது இருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி. ஸோ இப்போ டயட்ரி கைட்லைன்ஸ். ஸோ இப்போ யூஎஸில் பார்த்தோன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கும். பட் யூஎஸில் எவ்ரி 5 years ஒரு பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்று சேர்ந்து டயட்ரி கைட்லைன்ஸ்னு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு வந்துட்டு அவங்க கைட்லைன்ஸ் என்ன செட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில், ஸ்கூலில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்லேருந்து, காலேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்லேருந்து எல்லாமே மாறும், ரிவிஷன் ஆகும். ஓகே, அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸ் தான் வந்துட்டு டாக்டர்ஸ், நர்சஸ், நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து ட்ரெயினர்ஸும் வந்துட்டு கிளைண்ட்ஸ்க்கு சொல்லணும். ஓகே, இது வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸ். லைக் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் உட்காந்து ஒன்று சேர்ந்து அவங்கெல்லாம் டிபேட் பண்ணி கரண்ட்டாக என்ன ரிசர்ச் வந்துருக்குன்னு பார்த்து அதெல்லாம் ஃபார்மலைஸ் பண்ணி கடைசியில் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, விச் ஆர் மேஜர்லி பொலிட்டீஷியன்ஸு. அவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணி
அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டாக ஃபெடரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நியூட்ரிஷன் அட்வைஸாக வந்து நிற்கும். இதில் ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நம்ம நியூட்ரிஷன்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு இருக்கிறதே பெஸ்ட் எக்ஸ்பர்ட்டாக உங்கள் கண்ட்ரியில் கொண்டு போய் நிறுத்தி இதை சொல்லிடுவாங்க. பட் பார்த்தோன்னா அங்கே பொலிட்டிஷியன்ஸ் கூட தே வில் பி டிபேட்டிங். அண்ட் ஏன்னா வந்து தே வில் ஹேவ் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து ஒரு டைரி ஃபார்ம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா டைரி இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டைரிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்தோன்னா மீட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மீட்டுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க, நான்வெஜ் வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. ஸோ நம்ம டயட்ரி கைட்லைன்ஸ் வந்துட்டு உள்ளே வருதுன்னா இஃப் இட் இஸ் கம்மிங் அவுட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் ஒரு ரஃபாக ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அநியாயத்துக்கு தப்பாக வந்து அவங்களால தி கேனாட் புட் சச் நியூட்ரிஷனல் அட்வைஸ். கவர்மெண்ட் வந்து அப்படியும் பண்ண முடியாது. ஏன்னா பண்ணி அதுக்கப்புறம் ஹெல்த் மாறிச்சுன்னா there will be protests and அந்த மாதிரிலாம் all that is there. Okay, so yeah, it is heavily influenced by political pressure also, and dietary guidelines வந்து it reflects evidence on how to eat. So எப்படி how to eat and at every stage of life வந்துட்டு ஒரு general guidelines மாதிரி it is given. ஸோ இப்போ 2020 2025 கைட்லைன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பார்த்தோன்னா மேஜராக 4 ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபாலோ அ ஹெல்தி டயட்ரி பேட்டர்ன் அட் ஈச் லைஃப் ஸ்டேஜ். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தோன்னா எம்ஃபசைஸ் ஓவரால் டயட்ரி பேட்டர்ன். ஓவராலாக ஒரு டயட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹெல்த்தி டயட் பேட்டர்ன் ஷுட் நாட் பி வியூட் அஸ் ரிஜிட். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இதை தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும்லாம் இல்லாமல் ஒரு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி யூ லுக் அட் ஹெல்தி டயட்டிங் பேட்டர்ன் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹெல்த்தி டயட்டிங் பேட்டர்னில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும், கிரெயின்ஸ் பாதியாவது இருக்கணும், டைரி, ப்ரோட்டீன் அண்ட் ஆயில்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஹெல்தி டயட்ரி பேட்டர்ன்ஸ் வந்து 3 வெரைட்டி இருக்குது. இது ரொம்ப முக்கியம். டயட்ரி பேட்டர்ன்ஸ்னாலே உங்களுக்கு இது 3 ஞாபகம் வரணும். ஹெல்தி யூஎஸ் ஸ்டைல் டயட்ரி பேட்டர்ன், இது வந்து பயங்கரமாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் ஜென்ரலாக யூஎஸில் ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் வந்து ஹெல்தி யூஎஸ் ஸ்டைல் டயட்ரி பேட்டர்ன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அமெரிக்கன்ஸ் கன்சூம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹெல்தி மெடிட்ரேனியன் ஸ்டைல் டயட். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்தி வெஜிடேரியன் டயட்ரி பேட்டர்ன். ஓகே, இது 3 தான் வந்துட்டு மேஜராக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஈச் ஆஃப் தீஸ் பேட்டர்ன்ஸ் ப்ரொவைட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஒரு பேட்டர்ன்லேயுமே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா ஹெல்தி, இப்போ யூஎஸ் ஸ்டைல் டயட் பேட்டர்னில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னா அவங்க ஃபுட்டில் அவங்க இருக்கிற அவைலபிள் ஃபுட்டே அவங்க சாப்பிட்ற மாதிரி. ஸோ புதுசாக அவங்க எதுவும் சாப்பிட போகிறது இல்லை. ஸோ அதனால கன்சிஸ்டண்ட்டாக அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மெடிட்ரேனியன் டயட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் தேர் இஸ் லாட் மோர் வெரைட்டி. அது வந்து ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன் டயட்டில் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஃபேட் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக ஃபுட்லேயே கம்மியாக இருக்கும். அதனால தட் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. மெயினாக ப்ரைமரி என்ன பார்க்கணும்னா யூ ஷுட் அடாப்ட் இட் டு த கல்ச்சரல் அண்ட் பர்சனல் ப்ரெஃபரன்சஸ். அவங்க இப்போ நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கிறாங்கன்னா யூஎஸ்குள்ளேயே நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த கல்ச்சர்ஸ்க்கு அடாப்ட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து அந்த டயட்டை பார்த்துக்கணும். அதே மாதிரி பர்சனல் ப்ரிஃபரன்ஸும் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஃபுட் வந்துட்டு இட் ஷுட் பி இன் தேர் டயட் மோர். ஓகே, த மோர் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹெல்தி டயட்ஸ், ஹெல்தி டயட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும், லோ லெவல்ஸ் ஆஃப் மீட், பவுல்ட்ரி, சுகர் அண்ட் ரிஃபைன்டு கிரெயின்ஸ். ஓகே, பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே,
ஒரு சில இடத்துல மீட் கூட ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு லோ இன்டேக்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ட் மீட்னு போட்டிருக்காங்க. ஓகே, ப்ராசஸ்ட் மீட்னா வந்துட்டு இந்த கேஎஃப்சி சிக்கன் அதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ்ட் மீட்குள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மை பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் இதுதான் வந்து மை பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளேட்டில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கணும் ரஃப்லி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் கம்மியாக ப்ரோட்டீன் அண்ட் ரிமைனிங் வந்து கிரெயின்ஸ் வந்து ரைஸ், கினோவா அதெல்லாம் வந்துடும். அதோடு சேர்த்து ஒரு 1 கப் ஆஃப் மில்க் அந்த மாதிரி. இதுதான் வந்து ரஃப் கைட்லைன் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, மை பிளேட்டோட மெயின் எய்மே என்னன்னா இந்த டயட்ரி கைட்லைன்ஸை ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இப்போ இந்த கைட்லைன்ஸ் இருக்குது பாருங்க, இந்த இப்படி சாப்பிடணும், இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும், கல்ச்சரலாக, இது வந்து மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு புரியாது. ட்ரைனர்ஸ், நியூட்ரிஷன்ஸ் வந்து இது ரொம்ப காமனாக, இது ஒன்றும் இது ஒரு விஷயமாவே தெரியாது. ஆனால் மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு படிக்காதவங்களுக்கு, அவங்களுக்குலாம் வந்துட்டு இது வந்து இங்கிலீஷே படிக்க தெரியல, இல்லை தமிழ் படிக்க தெரியல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எழுதி காமிச்சுன்னா புரியாது. அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இதை பார்த்தோன்னே ஓகே. இன்ஃபேக்ட் இதில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக வெஜிடபிள்ஸோட ஒரு டயக்ராம் இருக்கும், ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்டோட டயக்ராம், ஏதாவது ஒரு ஆப்பிள் பனானா மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கைட்லைன்ஸ் அது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மெசேஜ் ஆக்குறதுக்கு தான் வந்து இந்த மை பிளேட்னு இந்த ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது. யூஎஸில் வந்துட்டு myplate.gov போனாலே வந்துட்டு choosmyplate.gov அந்த வெப்சைட் போனாலே வந்து இந்த மாதிரி இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஹைட்டு வெயிட் எல்லாம் போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேட்டில் எவ்வளோ கப்ஸ் இருக்கணும் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இது பார்க்கலையோ, ஆமாம் சரி, பிளேட் வந்து 4 பிரிக்கிறாங்க: ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸு, மில்க். ஓகே, கோல் இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்கன்ஸ் டு ஈட் மோர் பேலன்ஸ்டு டயட். ஓகே, மை பிளேட் ஃபுட் செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணனா பெட்டர் அப்படின்றாங்க. அது ஃபுட் செக்லிஸ்ட் வந்து அந்த வெப்சைட்லேயே இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ்னால் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் உள்ளே வரும், வெஜிடபிள்ஸ்னால் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே வரும்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி இருக்குது, செக்லிஸ்ட் மாதிரி. ஸோ இந்த மை பிளேட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏஜஸ், ஜெண்டரு, ஹைட்டு, வெயிட்டு, எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க இதை போட்டுன்னா உங்களுக்கு பர்சனலைஸ்டாக வந்து ஒரு மீல் பிளான் மாதிரி வரும். நீங்கள் அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட டோட்டலாக 12 டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் வச்சுருக்குறாங்க. 1000 கேலரிலேருந்து 3200 கேலரி வரைக்கும் டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் மாதிரி வச்சு அதில் என்ன மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸை வந்துட்டு உள்ளே வச்சுருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்துட்டு என்ஐஹெச்னு சொல்லிட்டு பாடி வெயிட் பிளானர்னு ஒன்று இருக்குது. இதுவும் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு டூல். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் பாடி வெயிட்டு, ஹைட்டு, எல்லா ஃபார்முலாஸ் எல்லாம் உள்ளே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ கேலரி நீங்கள் சாப்பிட்டோன்னா எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ நல்லா குறையும் அந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு ஒரு ட்ரெண்ட் காட்டும், லைக் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி. இட் இஸ் நாட் இது வந்து தியரிட்டிக்கலி வந்து இந்த நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லைக் பக்காவாக ஸ்ட்ரிக்டாக சொன்னதை மட்டும் செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பேட்டர்னில் வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சது தெரியும், 10 கிளைண்ட்டில் 2 கிளைண்ட் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. மீதி கிளைண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நாலேஜ் கொடுத்து அவங்களுக்கு அவங்க டவுட்டு கேட்குறத ரிஃபைன் பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கே வருவாங்க, சொல்கிறதுலாம் கேட்குற மாதிரி. அதுக்கே வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப டைம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸோ இப்போ 3500 கேலரிஸ் வந்து நம்ம குறைச்சோன்னா 1 பவுண்ட் ஆஃப் ஃபேட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் எஸ்டிமேட் மாதிரி இருக்குது. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது குறைக்கணுன்னா வந்துட்டு 500 to 1000 சாரி
ஸோ 500 to 1000 கேலரிஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு குறைச்சனா 1 to 2 pounds கிட்டத்தட்ட 500 grams to 1 kilo வந்து வெயிட் குறைக்க சான்ஸ் இருக்குது. பட் என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த 3500 ரூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பட் வெயிட் குறைய குறைய இது வந்து இட் இஸ் நாட் as accurate. ஓகே, NIHல இருக்கிற இந்த பாடி வெயிட் பிளானர் வந்து இட் இஸ் லிட்டில் மோர் அக்யூரேட் தேன் த 3500 ரூல். ஓகே, நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டுட்டு எவ்வளோ வெயிட் குறைக்கணும்னு நீங்கள் போட்டிங்கன்னா அண்ட் எவ்வளோ டைமில் குறைக்கணும்னு நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் மாதிரி காமிக்கும். ஓகே, இது வந்து NIH இல்லை MITயில் இருக்கிற MIT வந்து ஒன் ஆஃப் தி டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். அவங்க டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வச்சு they have figured out என்னன்னா every 10 calorie decrease in daily calorie intake, the average adult will with overweight will lose over 1 pound. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கேலரிஸ் நீங்கள் குறைக்கிறதுக்கும் வந்துட்டு ஒரு 1 pound வந்து யூ வில் லூஸ் அப்படின்றாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த 1 poundல வந்துட்டு 50% வந்துட்டு நீங்கள் வந்து 1 yearலேயே குறைச்சிருவீங்க. ஓகே, அண்ட் ரிமைனிங் 50% வந்து ஒரு 3 yearsக்குள்ளே குறைச்சிருவீங்க அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 2000 கேலரி சாப்பிட்றீங்க. ஓகே, அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் 10 கேலரி மட்டும் ஒரு நாளைக்கு குறைச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 1/2 கிலோ குறையும். 3 வருஷத்தில் இல்லை, ஒரு வருஷத்தில் இப்போ 1 pound வந்துட்டு 500 grams சரியா? அந்த 500 gramsல வந்துட்டு பாதி 250 grams வந்துட்டு 1 yearல குறையும். அண்ட் ரிமைனிங் 250 grams வந்து 3 வருஷத்தில் குறையும். இது வந்து வெறுமா 10 கேலரி மட்டும் குறைச்சினா. ஸோ சப்போஸ் வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து 20 pounds, இப்போ ஒரு பவுண்டுக்கு வந்துட்டு 10 கேலரி, அப்போ 20 poundsக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 கேலரி குறைக்கலாம். ஓகே, சப்போஸ் ஒரு லேடி வந்துட்டு 20 pound விச் இஸ் கிட்டத்தட்ட 10 கிலோ குறைக்கணும்னா 2200 கேலரிலேருந்து 2000 கேலரி சாப்பிட்றாங்க. ஸோ 200 கேலரி குறைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 20 பவுண்டில் ஃபஸ்ட்டு இயரில் வந்துட்டு 10 pound குறைஞ்சிரும். அப்புறம் அதே 2000 கேலரி அவங்க மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ரிமைனிங் 10 pound வந்துட்டு 3 yearsல குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு 10 pound வந்து ஃபாஸ்ட்டாக குறையும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 10 pound வந்து ஸ்லோவாக ஒரு 3 yearsக்குள்ளே குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் கைட்லைன் பார்த்தோன்னா கஸ்டமைஸ் அண்ட் என்ஜாய் ஃபுட். ஓகே, பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், கல்ச்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, பட்ஜெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ உங்கள் ஃபுட்டை வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து மெயின் கைட்லைன். நீங்கள் டயட்ரி கைட்லைன்ஸ் ப்ரொவைட் அ ஃப்ரேம் ஒர்க், ஒரு ரஃப்பான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுக்கும். அதுலேருந்து பார்த்தோன்னா யூ வில் ஹாவ் டு மேக் இட் யோர் ஓன். பீப்புள் ஹாவ் டு மேக் இட் தேர் ஓன். ஸோ எப்படி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹவ் யூ கேன் அட்ஜஸ்ட் இட். ஸோ இப்போ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு தோசை பிடிக்கும், தோசை பிடிக்காது. தட் இஸ் இண்டிவிஜுவல் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் ஒரு ஃபேமிலிக்குள்ளன்னு பார்த்தோன்னா இப்போ சவுத் இந்தியன்ஸ்னால் தோசை சாப்பிடுவாங்க, அதே நார்த் இந்தியன்ஸ் வந்து சப்பாத்தி நிறைய சாப்பிடுவாங்க. அது வந்து கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி பட்ஜெட் ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ பட்ஜெட்னு இருக்கும்போது ஒரு சில பேர் எக்ஸாட்டிக் ஃபுட்லாம் கொஞ்சம் குவாலிட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம ப்ராக்கலி சாப்பிட்டா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்தி அப்படின்னு வச்சு நம்ம பட்ஜெட்டை தாண்டியும் நம்ம போக முடியாது. எப்போல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, சப்போஸ் லைக் லோ பட்ஜெட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வராங்கன்னா ப்ராக்கலி சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா ஒரு 2 நாள் 5 நாள் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லி, எனக்கு இது செட் ஆகாதுன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க.
Okay, so you'll have to, as a trainer and a nutritionist, you'll have to look into these uh, general personal preferences, cultural issues, and budget constraints. எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து you'll have to plan a diet. Okay. Vegetables பார்த்தனா you'll have 5 subdivisions இருக்கும். Color based, dark green, red and orange, அதுக்கப்புறம் beans, peas, lentils, starches and others. Starches வந்துட்டு பொட்டேட்டோ எல்லாமே வந்துடும். ஓகே. ஃப்ரூட்ஸ் பார்த்தனா ஹோல் ஃப்ரூட்ஸாக இருக்கணும், ஃபுல் ஃப்ரூட்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரோசன் கேண்டு ஜூஸும் வந்து இட் இஸ் அலவுட். ஆனால் dried fruits dried fruits and fruit juices count as fruits but are more calorie dense. So fruit juices பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு குவான்டிட்டிலே வந்து நிறைய கேலரிஸ் வர மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா no more than half of fruit should come from pasteurized fruit juice. So 50% மேலே ஒரு நாளைக்கு வந்துட்டு 50% மேலே ஜூஸஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் ஃபார்மில் வரலாம். அட்லீஸ்ட் 50% வந்து இட் ஷுட் பி சாலிட் ஃபார்ம். ஓகே, ஜூஸ் தட் இஸ் லெஸ் தென் 100% ஃப்ரூட் இஸ் கன்சிடர்ட் சுகரி. ஸோ 99% ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இட் இஸ் கன்சிடர்ட் அ சுகரி ட்ரிங்க். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, added sugar வந்து it should always be less than 10% of the total calorie intake per day. ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் சாப்பிட்றீங்கன்னா அந்த 2000 கேலரிஸ்ல 10% எவ்வளோ? 200 கேலரிஸ். 200 கேலரிஸ் தான் வந்துட்டு ஆடட் சுகராக இருக்கணும். ஸோ ஆடட் சுகர் வந்து நீங்கள் காஃபியில் போடுற ஒரு சுகர் ஒரு ஸ்பூனு, ஃப்ரூட்டில், ஜூஸஸில், கொக்கோ கோலாவில் இருக்கிற சுகரு, அது எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 200 கேலரிஸை தாண்டக்கூடாது. அது 10% தாண்டக்கூடாது. கிரெயின்ஸ் பார்த்தோன்னா என்ன மாதிரி கிரெயின்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ரைஸு, ஓட்ஸு, பாப்கார்ன் இதெல்லாம் வந்துட்டு கிரெயின்ஸ்குள்ளே வரும். ஓகே, as well as products that contain bread, cereal, pasta எல்லாமே கிரெயின்ஸாக வரும். கிரெயின்ஸ் வந்து ஐதர் ரிஃபைண்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஹோலாக இருக்கலாம். ரிஃபைன்னா வந்துட்டு ப்ராசஸ்ட் அந்த மாதிரி நீ வச்சுக்கோங்க. ப்ராசஸ்னால் வந்துட்டு இப்போ ஒரு மில்லுக்குள்ளே தள்ளி இப்போ கிரெயின்ஸை வந்துட்டு ஒரு மில்லுக்குள்ளே தள்ளி அதை ரிஃபைன் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி அது வெளியே வருது அப்படின்னா இட் கேன் பி கால்ட் ரிஃபைன்ட் கிரெயின்ஸ். ஹோல் கிரெயின்ஸ்னா பார்த்தோன்னா இப்போ ரைஸே பார்த்தோன்னா அது ஃபுல்லாக அந்த பான் எல்லாமே வந்துட்டு அதோட சேர்ந்து இருக்கும். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹோலாக இருக்கும் அந்த கிரெயின்ஸ். அது வந்துட்டு மெஷின்குள்ளே போட்டு திரிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஹோல் கிரெயின்ஸ் என்னென்னலாம் பார்த்தா ப்ரௌன் ரைஸ், கினோவா, ஓட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹோல் கிரெயின்ஸ். when looking at ingredients on the nutrition label, whole grains should be the first ingredient or the second after water. இப்போ நீங்கள் ஒரு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கும்ல, ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இன்ஃபேக்ட் வரும் இதுக்கப்புறம், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்குது. அதில் பார்த்தோன்னா இன்க்ரீடியன்ஸில் ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. ஹோல் கிரெயினாக இருந்ததுன்னா அது ஃபஸ்ட் இல்லைன்னா செகண்ட்லேயே வந்துடும். சப்போஸ் அது ஹோல் கிரெயினாக இல்லைன்னா வந்துட்டு அது கீழே தான் இருக்கும், தேர்ட் ஆர் ஃபோர்த் பாயிண்ட்டாக தான் வந்துட்டு அதை ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த லேபிளில். ஓகே, whole grains contain 16 grams of whole grains per 1 ounce equivalent. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இன்னொரு கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ounceனா வந்து 30 grams. ஓகே, ஸோ 30 gramஸில் வந்துட்டு 16 grams வந்துட்டு ஹோல் கிரெயின் இருந்ததுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அ ஹோல் கிரெயின். ஃபுட்ஸ் தட் ஆர் பார்ட்லி ஹோல் கிரெயின், ஸோ பார்ஷலி ஹோல் கிரெயின் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 8 grams per 1 ounce. இந்த நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Dairy and fortified soy alternatives. ஸோ டைரி ஃபுட், மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட், அதே மாதிரி சாய் ரிலேட்டட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா
மில்க்கு, யோகர்ட், சீஸ் இதெல்லாமே வந்துடும். இது எல்லாமே வந்து ஹை இன் கால்சியம். சாரி, ஸோ மில்க், சீஸ் எல்லாமே வந்து தே ஆர் ஹை இன் கால்சியம், ஃபாஸ்பரஸ், வைட்டமின் ஏ அண்ட் டி. டயட்ரி கைட்லைன்ஸில் வந்து பிளான்ட் மில்க் வந்து டைரி மில்க்கு ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்மண்ட் மில்க்கு, ரைஸ் மில்க்கு, கோகனட் மில்க். கோகனட் மில்க் வந்து முன்னாடியே தெரியும். ரைஸ் மில்க்லாம் வந்து ரைஸ் மில்க், ஆல்மண்ட் மில்க்லாம் வந்து ரீசெண்டாக 10 இயர்ஸில் வந்த சேஞ்சஸ் தான். இதெல்லாம் ஓகே, ஆனால் தே ஆர் நாட் ஈக்குவல் டு டைரி மில்க். ஏன்னா நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடல்ட்ஸ் வந்து 3 cups ஆஃப் டைரி ஆர் ஃபார்ட்டிஃபைட் சாய் ப்ராடக்ட்ஸ் வந்து எய்ம் பண்ணலாம். சில்ட்ரன் வந்து 2 to 8 ஏஜில் இருக்கிறவங்க 2 to 2.5 cups டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எய்ம் பண்ணலாம். ப்ரோட்டீன் ஃபுட்ஸ். ப்ரோட்டீன் ஃபுட்ஸில் என்னெல்லாம் சப் ஃபுட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சீ ஃபுட், ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரானு எல்லாம் வந்துடும். அதே மாதிரி மீட்டு, சிக்கன், மட்டன், ஃபிஷ். சரி, மீட்டில் வந்துட்டு சிக்கன் வராது. மீன் யூ கேன் இன்க்ளூட், பட் இவங்க ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மட்டன், பீஃப், போர்க் எல்லாமே மீட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பவுல்ட்ரி வந்துட்டு ஆல் சிக்கன் ரிலேட்டட், சிக்கன் ஆர் சிக்கன் ரிலேட்டட் பவுல்ட்ரி. அண்ட் எக்ஸ் அண்ட் நட்ஸ். நட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வெரி லெஸ் தான் ப்ரோட்டீனு, ஃபேட்ஸ் தான் அதிகம். அதே மாதிரி பீன்ஸ், பீஸ், லென்டில்ஸ், லெக்யூம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பீன்ஸ்னால் வந்துட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ற க்ரீன் பீன்ஸ் கிடையாது. பீன்ஸ் வந்துட்டு ஒரு ஹோல் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு தான் வந்துட்டு பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்னா வெரைட்டி வந்துட்டு லென்டில்ஸ், லெக்யூம்ஸ் அதுக்குள்ளே வரும். கிட்னி பீன்ஸ்னு இருக்கும். அதெல்லாம் பீன்ஸ் எல்லாம் வந்துட்டு தே கம் அண்ட் த ஹோல் திங் கம்ஸ் அண்டர் பீன்ஸ். நாட் ஜஸ்ட் நம்ம வீட்டில் சாப்பிட்ற க்ரீன் பீன்ஸ் மட்டும் கிடையாது. ஓகே, டைரி அண்ட் சாய். டைரி அண்ட் சாய் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹை இன் ப்ரோட்டீன். அதே மாதிரி ப்ரோட்டீனில் பார்த்தோன்னா விட்டமின்ஸ் வந்து நயசின், வைட்டமின் B12, B6, ஃபாஸ்பரஸ், ஜிங்க், வைட்டமின் DE, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இன்னொரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடல்ட்ஸ் வந்து 8 to 17 ounces ஆஃப் சீ ஃபுட் பர் வீக் சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. 8 to 17 கிட்டத்தட்ட 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னா வந்துட்டு 10 into 30 300 grams ஆஃப் ஃபிஷ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு வீக்கில் சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே, பட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 to 7 ounces. ஒரு ounce வந்து 30 grams ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 29.7 அப்படி வரும், 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் வந்து consume 8 to 12 ounces of a variety of low methyl mercury seafood. ஸோ இப்போ சீஃபுட்டில் பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாமே டம்ப் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரிவர் ஒட்டி தான் இருக்கும். ஸோ அவங்க வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ரிவருக்குள்ளே போட்டுருவாங்க, அதெல்லாம் வந்து சீக்குள்ளே போய் சேர்ந்துடும். ஸோ அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த டேஞ்சர்ஸ் பார்த்தோன்னா ஆஃப் ஆல் த கெமிக்கல்ஸ் மீத்தல் மர்க்யூரி வந்து ஒரு டேஞ்சர் இருக்குது. ஸோ ஃபிஷ் வந்துட்டு மீத்தல் மர்க்யூரி சாப்பிட்றதுனால அந்த மீத்தல் மர்க்யூரி கேன் கம் இன் டு அவர் பாடி அண்ட் இட் கேன் பி டேஞ்சரஸ். ஸோ ஒரு சில ஃபிஷ் பார்த்தோன்னா ஹை இன் மீத்தல் மர்க்யூரி கண்டென்ட். ஷார்க்கு, ஸ்வோர்ட் ஃபிஷ் அண்ட் கிங் மேக்கரல், இது என்னன்னு எனக்கு தெரில. இது யூஎஸில் அதிகமாக சாப்பிட்ற ஃபிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹை இன் மீத்தல் மர்க்யூரி. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் அவாய்ட் பண்ணி மற்ற ஃபிஷ் வந்துட்டு நீங்கள் 8 to 12 ounces நீங்கள் சாப்பிடணும் ஃபார் ப்ரெக்னென்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன். ஆயில்ஸ் பார்த்தோன்னா ஆயில்ஸ் ஆர் ஃபேட் தான், ஐ மீன் கண்டென்ட் ஆஃப் ஆயில் இஸ் ஃபேட் தான் ப்ரைமர்லி. அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப்
மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மூஃபா அண்ட் பூஃபா அப்படின்வாங்க. ஆயிலில் வந்துட்டு ஆர் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஆயில்ஸில் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, பட் தே ஆல்சோ கண்டெயின் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் வைட்டமின் இ. காமனாக யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா canola oil, corn oil, olive oil, peanut, safflower oil, safflower oil, soya beans and sunflower oil. ஓகே, அதே மாதிரி நட்ஸ்லேயே பார்த்தோன்னா நட்ஸு ஆலிவ் சீட்ஸ்லேயே பார்த்தோன்னா வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலாகவே ஆயில் இருக்கும். அதே மாதிரி ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ், கோகோனட் ஆயில், பாம் ஆயில், பாம் கர்னல் ஆயில், இதெல்லாம் வந்துட்டு ஆயிலுக்குள்ளே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். ஸோ இதை வந்து லிமிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லிமிட்ஸ் ஆன் கேலரிஸ் தட் ரிமைன். ஸோ கிட்டத்தட்ட 85% ஆஃப் த ஃபுட் வந்துட்டு, இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸு. ஒரு 100% ஒரு மீலில் வந்து 85% வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸு, டைரி அண்ட் ஹெல்தி ஆயிலில் வந்துடும். ஓகே, ரிமைனிங் 15% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட், ஆடட் சுகர் அண்ட் ஆல்கோஹால் இருக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு இது மூணு வந்துட்டு ரிமைனிங் 50% ஆஃப் த டேக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, அதே மாதிரி ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உமனுக்கு வந்துட்டு 1 ட்ரிங்க் பர் டே, மென்னுக்கு வந்து 2 ட்ரிங்க்ஸ் பர் டே அப்படின்றாங்க. ஸோ அந்த 1 ட்ரிங்க்னா என்ன ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா 12 ounces of beer or 5 ounces of wine or 1.5 ounces of hard liquor. ஓகே, இதுதான் வந்து அவங்க கொடுக்குற ஜென்ரல் கைட்லைன்ஸு. இது வந்து யூஎஸில் வந்து ரொம்ப காமன், ட்ரிங்கிங் வந்து ரொம்ப காமனால இது வந்து ஒரு கைட்லைனாக கொடுத்துருக்குறாங்க. பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது ஆல் திஸ் கம்ஸ் அண்டர், கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும். இந்த மாதிரி யூஎஸ் பேஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு தேர் இஸ் அ டிஃபிகல்ட்டி. ஏன்னா அவங்க ஜென்ரல் லைஃப் ஸ்டைல்லே பார்த்தோன்னா they have alcohol consumption in the day-to-day weekly they have the habit of drinking something every day mari some families. So அதனால தான் இந்த மாதிரி ஜென்ரலாக கைட்லைன்ஸ். இப்போ இந்தியன் கைட்லைன்ஸில் பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்தியன் கைட்லைன்ஸ் வந்துட்டு 85% இருக்கும், 15% இருக்கும். ஆல்கஹால் பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஜென்ரல் கைட்லைன் 3 என்னன்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் ஆன் மீட்டிங் ஃபுட் குரூப்ஸ். Food groups with nutrient dense foods and beverages and stay within calorie limit. எல்லா ஃபுட் குரூப்ஸ்லேருந்தும் சாப்பிடுங்க அண்ட் கேலரி லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் என்ன சொல்கிறாங்க, ஆடட் சுகர் வந்துட்டு நேச்சுரல் சுகர்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரூட் சுகர் அண்ட் மில்க் சுகர், லாக்டோஸ், இது எல்லாமே ஆடட் சுகருக்குள்ளே வந்துடும். ஃபுட் ஹை இன் ஆடட் சுகர் ஹேவ் வெரி லிட்டில் நியூட்ரிஷனல் வேல்யூ. ஆடட் சுகர் அதிகமாக இருக்கும்போது அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நேச்சுரலாக இருக்கிற சுகர்ஸ் வந்துட்டு நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, காமன்லி கன்சியூம்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சுகர் ஸ்வீட்டன்ட் பெவரேஜஸ், டெசர்ட்ஸ், ஸ்வீட் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்டன்ட் டீ அண்ட் காஃபி அண்ட் கேண்டி. ஸோ இதெல்லாம் தான் காமனாக கன்சியூம் பண்ணுற சுகர் ரிலேட்டட் ஃபுட்டு. சுகர் ட்ரிங்க்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறோம் நம்ம மெஜர்லி. அதே மாதிரி டயட்ரி கைட்லைன்ஸ் பார்த்தோன்னா லெஸ் தேன் 10% ஆஃப் தி கேலரிஸ் கேன் கம் ஃப்ரம் added sugars. Non-caloric sweeteners may be used to reduce caloric intake. ஸோ கேலரி கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்வீட்னிங் சுகர் பில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்தோன்னா கேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், சாலிட் ஃபேட்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்க்ளூட் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுட்லாம் சாப்பிட்டோன்னா அதில் வந்து ஹை கொலஸ்ட்ரால் அண்ட்
எல்டிஎல் விச் இஸ் பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. சேம் கைட்லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் வந்து less than 10% of calories from sugar, less than 10% of calories from saturated fat. Okay. Health benefits are best when saturated fat is replaced with food high in polyunsaturated fatty acid and monounsaturated fatty acid. Okay. Saturated fat replace பண்ணி polyunsaturated monounsaturated fatty acids யூஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. Guidelines emphasize to limit saturated fat and replace அதே தான் திருப்பி வந்துருங்களா? ஓகே. Saturated fat வந்து பேசிக்காக you will have to remove and replace with unsaturated fatty acids. Unsaturated தான் ஹெல்தி, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ராசஸ்டு ஃபேட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து மீட் டைரி அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேயா. எல்டிஎல் லெவல்ஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் தான். ஓகே. இப்போ கைட்லைன்ஸ் வச்சு பார்த்தோன்னா இப்போ ஒரு டேபிள் இருக்குல்ல, நம்ம ஃபுட் டேபிள் இருக்குல்ல, அதில் பார்த்தோன்னா வந்து ட்ரான்ஸ் ஃபேட்னு ஒரு நார்மலாக முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டராக பொலிட்டிக்கலாக ப்ரெஷர்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா 0.5 grams per serving இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அந்த ஜீரோனே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கைட்லைன் வந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.5 grams கம்மியாக ட்ரான்ஸ் ஃபேட் வந்து per serving இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை 0 grams நீங்கள் காமிச்சிடலாம். இது வந்து ஒரு பெரிய இது ஒரு தனி சயின்ஸ். இது ஃபுட் லேபிளிங், ஃபுட் பாலிட்டிக்ஸ், இதெல்லாமே தனி சயின்ஸு. இப்போ per serving அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் வரும். நம்ம அந்த லேபிளில் இருக்கிற நம்பரை வந்து நம்ம ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாற்றிப்பாங்க. சரியா. ஸோ நம்ம லேபிளில் பார்க்கும்போது நம்ம ஹெல்தின்னு தோணும் லைக் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு, பட் இட் கேன் பி அன்ஹெல்தி. ஓகே. அது எப்படின்னு வில் சி how to explain that to clients also. Okay. So consumers can identify these foods by looking at the ingredient list. So partially hydrogenated food னு sometimes போட்டிருப்பாங்க அந்த ஃபுட் லேபிள்லேயே. partially hydrogenated அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக it has trans fat in it. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன். ஸோ ஹைப்பர்டென்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா டேஷ் ஈட்டிங் பிளான்னு நம்ம ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்தோம். டேஷ் ஈட்டிங் பிளான்னு சோடியம் இன்டேக் இஸ் அசோசியேட்டட் வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர். ஸோ நிறைய சால்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணுற மாதிரி டயட் இருந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ ஆவரேஜாக அமெரிக்கன் பார்த்தோன்னா 3000 milligram மேலே சால்ட் சாப்பிட்றாங்க. ஆக்சுவல் ரெக்கமெண்டட் என்னது 2300 milligram per day. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2000 milligrams per day. ஓகே. பர்சனல் ட்ரெயினர்ஸ் கேன் ஹெல்ப் கிளைண்ட்ஸ் டிக்ரீஸ் சோடியம் இன்டேக். நம்ம ட்ரெயினர்ஸ் வந்து we can tell clients how to decrease sodium intake. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லேபிள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். லேபிள்லேயே வந்துட்டு சோடியம் அதிகமாக இருக்கிறது it will be shown. Okay. So consume more fresh foods and fewer processed food. Eat home cooked food. வெளியே இருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து சால்ட் கம்மியாக போட சொல்லியே சாப்பிடுங்க. ஸோ ஆல் தட் வில் ஹெல்ப் வித் ரெடியூசிங் சோடியம். அது வந்து ஹைப்பர் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வித் ஹைப்பர் டென்ஷன் ஷுட் ஃபாலோ அ லோ சோடியம் dash eating plan. Dash eating plan என்னது? It is low in saturated fat, low in cholesterol, low in fat. Okay. So dash eating plan recommends men வந்துட்டு 2 drinks சாப்பிடலாம், women வந்து 1 drink குடிக்கலாம், alcoholic drink in a day.
டேஷ் ஈட்டிங் பிளான் பார்த்தோன்னா சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 5 to 6 millimeters ஆஃப் மர்க்யூரி வந்து குறைக்குது. அந்த பிளட் ப்ரெஷர் ரீடிங் ஞாபகம் இருக்குல்ல, சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 120/80 அப்படின்னு இருக்கும். அதில் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 5 to 6, இப்போ 130 இருக்குன்னா 125 மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த டயட் பிளானை, டேஷ் ஈட்டிங் பிளானை பண்ணால் ஃபார் டயபெட்டிஸ், சரி ஹைப்பர்டென்ஷன். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் 10% ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மீலில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்துட்டு 1% வந்துட்டு 1 mm வந்து குறையுது அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க டேஷ் ஈட்டிங் பிளான் யூஸ் பண்ணால். ஸோ 10% ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு 10% வந்துட்டு ப்ரோட்டீன் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் விச் இஸ் ஹெல்தி ஃபேட், இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் 1 millimeter குறையுது அப்படின்னு சொல்லி there's one research. Physical activity in hot and humid environments requires sufficient sodium. ஸோ நீங்கள் நம்ம சென்னை மாதிரி நல்ல ஹாட்டான சிட்டிலெலாம் பார்த்தோன்னா போதுமான அளவுக்கு சோடியம் நம்ம கன்சியூம் பண்ணணும் டு ரீப்ளேஸ் சோடியம் லாஸ் இன் ஃப்ளூயிட். ஆடிக்வேட் இன்டேக் பார்த்தோன்னா 9 to 50 year oldக்கு வந்துட்டு 1500 mg per day. அப்பர் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2200 to 2300 milligrams per day. நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரஃபாக காமிச்சிருக்காங்க பாருங்கள், சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 19% வந்து சாண்ட்விச்சில் தான் வருது யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அதில் சாண்ட்விச்சில் வந்து மைனஸ் போட்டு சீஸ் போட்டு அதனாலே 19% அவங்களுக்கு அதுலேருந்து வந்துடுது. அதே மாதிரி சோடியம் பார்த்தோன்னா சாண்ட்விச்சில் தான் அவங்களுக்கு அதிகமாக வருது. 21% வந்து சாண்ட்விச்சில் அவங்களுக்கு, சாண்ட்விச் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப மேஜராக அவங்களுக்கு வந்துட்டு பார்ட் ஆஃப் தேர் இது லைஃப் ஸ்டைல். ஏர்லி மார்னிங் பார்த்தோன்னா சாண்ட்விச் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் கூட பரவாயில்ல, 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு உள்ளே ஒரு எக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். அவங்க வந்துட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பீஃப் பேட்டி இல்லைன்னா ஒரு போர்க் பேட்டி மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. அது போக மைனஸ் போடுவாங்க, அது போக சம் கைண்ட்ஸ் ஆஃப் சாஸ் போடுவாங்க, சீஸ் வச்சுருவாங்க. ஒரு பெரிய கிட்டத்தட்ட அது சாண்ட்விச்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பர்கர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச்லேயே வந்து அவங்களுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டும் சோடியமும் வந்து அதிகமாக வந்து வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் கைட்லைன் பார்த்தோன்னா லிமிட் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் higher in added sugar, saturated fat, sodium and alcohol. ஸோ எந்த ஃபுட்லாம் லிமிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சுகர் குறைக்க சொல்கிறாங்க, சேச்சுரேட்டட் ஃபேட் குறைக்க சொல்கிறாங்க, சோடியம் குறைக்க சொல்கிறாங்க, ஆல்கோஹாலை குறைக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு ப்ராடாக என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சூஸ் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட். நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்னா என்னது? ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் மீட், அப்புறம் ஒன் மோர், வாட் இஸ் தட், டைரி. இதுதான் வந்து மேஜர்லி ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் டயட். அதே மாதிரி கல்ச்சரல் அண்ட் பர்சனல் ப்ரெஃபரன்சஸும் நீங்கள் பார்த்துக்கணுன்றாங்க. ஸோ மேக் ஹெல்தி சாய்ஸஸ் 1 day at a time, nutrient dense food 1 meal at a time, more vegetables and fruits, more grains, more dairy, variety in protein, eat more seafood, beans, peas, lentils, nuts எல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் சாலிட் ஃபேட்ஸ் ஃபார் ஆயில்ஸ். ஸோ சாலிட் ஃபேட் மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்தி ஆயில் கூட நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. சுகர் less than 10% per day, saturated fat less than 10% per day, sodium less than 2300 mg per day, drink less alcohol, 2 drinks or less for men, 1 drink per day for women. Okay. Examples of how to shift daily eating plan include என்ன மாதிரி ஃபுட் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹை கேலரி ஸ்நாக்கை வந்து நியூட்ரியன் டென்ஸ் ஸ்நாக்காக மாற்ற சொல்கிறாங்க. ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், ஜூஸு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட சொல்கிறாங்க. ரிஃபைன்டு கிரெயின்ஸு
அதெல்லாம் வந்து ஹோல் கிரெயின்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. ஹை சோடியமாக இருக்கிறத வந்து அன்சால்டட் ஸ்நாக்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, சாலிட் ஃபேட் வந்து ஆயில்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. அண்ட் ஷிஃப்ட் ஆடட் சுகர் டு நோ சுகர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா support healthy diet patterns for all. ஸோ இப்போ ஃபுட் அண்ட் ஆக்டிவிட்டி பிஹேவியர்ஸ் பார்த்தோன்னா ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இட் இஸ் ஆல் மேஜர்லி பிஹேவியர் பேஸ்டு. சரியா? இன் திஸ் ஃப்ரேம்வொர்க் இன்டர்வென்ஷன்ஸ் ஷுட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் எஜுகேஷன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சில பாயிண்டில் வந்து நம்ம ஒரு சில கிளைண்ட்ஸ் இன்ஃபேக்ட் ஓவர் வெயிட்டாக இருக்கிற கிளைண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக எடியூகேட் பண்ணுறதுலாம் பத்தாது. ஃபேமிலி எடியூகேட் பண்ணி இண்டிவிஜுவல் எடியூகேட் பண்ணுறதுலாம் பத்தாது. யூ வில் ஹாவ் டு ரீஷேப் த என்வாயன்மெண்ட். இது வந்துட்டு another பார்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் கோச்சிங் வந்துருச்சு, ரீஷேப்பிங் த என்வாயன்மெண்ட்னு சொல்லிட்டு. ஒரு சில நியூட்ரிஷனிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு தட் பர்சன் சார்ஜஸ் லைக் 1 lakh ஃபார் 1 month. சரியா? தூங்கிட்டு இருக்கலாம், முடிச்சிருப்பீங்களா? இப்போ 1 lakh ஃபார் 1 month ஃபார் 1 client. சரியா? அவர் என்ன பண்ணுவார்னா, கிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கிச்சன் கபோர்ட்லேருந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவரே வந்துட்டு உள்ளே போயிட்டு ஹவு டு ரீஷேப் த என்வாயன்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, டேபிளில் வந்துட்டு சிப்ஸ் இருந்ததுன்னா சிப்ஸை சாப்பிட்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, அதை வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் ரூமுக்கும் பக்கத்தில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு சான்சஸ் ஆஃப் யூ கோயிங் அண்ட் ஈட்டிங் வென்எவர் யூ வாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து யாருக்குன்னா வந்துட்டு அல்ட்ரா ரிச் பீப்புள் வந்துட்டு வீடு அநியாயத்துக்கு பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்துட்டு வேற எங்கேயாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு he is doing all these things. ஸோ ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மாற்றிட்டாங்களாம். ஸோ இவர் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாள். இந்த மாதிரி கைட்லைன்ஸ் வந்துட்டு ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் ரீஷேப்பிங் த என்வாயன்மெண்ட். ஓகே, சிலதான் முட்டாள்தனமாக இருக்கும் சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு, பட் ஆக்சுவலாக வந்துட்டு தே ஆர் ஆல் ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் இன் சர்டன் வேஸ். ஏன்னா இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஸ்பெஷலாக ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ 120 கிலோ இருக்கிறாங்கன்னா பக்கத்து ரூமில் தான் கிச்சன்னா வந்துட்டு ஈஸியாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க. ஓகே, ஆனால் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, லிஃப்ட் இல்லை, ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா தே வில் திங்க் ஃபார் 1 minute. சரி, பொறுமையாக போயிட்டு லஞ்சு சாப்பிட்லாம், அந்த ஒரு மைண்ட் செட் வந்து தே வில் நாட் ஈட். ஸோ அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டை ஷேப் பண்ணுற மாதிரி கூட அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாமே. ஓகே, ஸோ ட்ரெயினர்ஸ் வந்து தே வில் ஹாவ் டு மீட் த பீப்புள் வேர் தே ஆர். அவங்களோட ஃபுட் ஆக்சஸ் என்னது, அவங்களோட கல்ச்சரில் என்ன மாதிரியான ஃபுட் வந்து அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி ஃபுட்டில் பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஹெல்த்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு யூ வில் ஹாவ் டு பிளான் யூ வில் ஹாவ் டு டாக் டு த கிளைண்ட்ஸ். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு general overall structure of how environment and ecological issues can affect the individual. ஸோ நடுவில் இருக்கிறது பார்த்தோன்னா அந்த இண்டிவிஜுவல் ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபுட் ப்ரெஃபரன்ஸ் இருக்கும், ஜெனட்டிக்காக அவங்களுக்கு ஒபிஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட டிஎன்ஏ எப்படி இருக்கோ, ஹவு ஹெல்தி தே ஆர், அண்ட் சைக்கலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, அது ஒன்று. அதுக்கு நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தோன்னா ரெட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம்.
ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒபிஸாக இருக்கிறாங்க, வெளியே சாப்பிட்றாங்கன்னா நம்மளும் சான்சஸ் வந்து அதிகமாக அன்ஹெல்தியாக சாப்பிட்ற சான்சஸ் அதிகம். அதுக்கு நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தோன்னா சோஷியல் நெட்வொர்க்கு, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சாய்ஸஸ் எல்லாமே பில்ட் ஆகிருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தோன்னா பில்ட் என்வாயன்மெண்ட்டு. ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நியூயார்க் மாதிரி ஒரு சிட்டியில் பார்த்தோன்னா எல்லாமே வந்துட்டு கார் ட்ராவலில் தான் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு போகிறதுக்கே கார் ட்ராவல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஜப்பான் ஒரு சிட்டி தான், பட் அவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்க சிட்டி பில்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நீங்கள் சைக்கிளில் போனோன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து மென்டலாக பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா தே யூஸ் லாட் மோர் சைக்கிள் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த நெய்பர்ஹுட் அந்த சிட்டி ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி பார்க் இருக்கணும், இந்த மாதிரி சைக்கிள் போகிறதுக்கு, ஸ்பெஷலாக ஸ்வீடன்லாம் பார்த்தோன்னா சைக்கிள் போகிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். அது மாதிரிலாம் நம்மளுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி இடம் இருந்தால் நம்ம வந்து சைக்கிள் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. நம்ம இடமே இல்லைன்னா நம்ம பண்ணவே மாட்டோம். நெக்ஸ்ட் சர்க்கிள் என்னன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஃபுட் அவைலபிலிட்டி எப்படி, ஃபுட் ப்ரைஸிங் எப்படி, அது ஒன்று. அதே மாதிரி டோட்டலாக ஓவரால் கல்ச்சர், அவங்க ஊரில் அந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி கல்ச்சரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, வாட் கல்ச்சரலி தேர் யூஸ் டு ஈட்டிங், ஆல் தட் மேட்டர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு எஃபெக்டிவ் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஒரு கிளைண்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் டு பி மல்டி ஃபேக்டோரியல். நம்ம வந்துட்டு சும்மா ஒரு இண்டிவிஜுவல் போயிட்டு கம்மியாக சாப்பிடுங்க, நல்லா டயட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்க, கார்டியோ 1 hour பண்ணுங்கன்னு சொல்லிட்டுனா வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் லாஸ் ஆகும், 3-4 months ஆகும். பட் பெர்மனன்ட் வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இம்பேக்ட்ஃபுல் இன்டர்வென்ஷன் மைட் இன்க்ளூட் அ காம்பினேஷன் ஆஃப் சேஞ்சஸ். ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்டர்வென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, வீட்டில் இருக்கிற சில சேஞ்சஸ் நடக்கணும், ஸ்கூலில் சேஞ்சஸ் நடக்கணும், த டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூ சூஸ் மாறணும். ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் ஆஃபீஸ் அவங்களும் வந்துட்டு யூ ஷுட் ட்ரை டு ஸ்டிக் டு ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள். அந்த மாதிரி கம்யூனிட்டிஸில் போய் சேரணும். ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுற கம்யூனிட்டிஸில் போயிட்டு, ஸோ இப்போ ரன்னிங் கிளப்ஸ் இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஸ்விம்மிங் சைக்கிளிங் கிளப்ஸ் இருக்கும். அதில் ஒரு பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி ஆகிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு போய் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு போய் பண்ணுறதுக்கு. ஓகே. அதே மாதிரி ஃபுட் செலெக்ஷன், ஆல் தட் ஹேஸ் ஆல்சோ ஷுட் பி ஒர்க்ட் ஆன். ட்ரெயினர்ஸ் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இண்டிவிஜுவலோட கிளைண்ட்டோட பார்ட்னர் பண்ணி யூல் ஹேவ் டு ஃபுட் அவேர்னஸ் கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து குக்கிங், மீல் பிளானிங், இந்த ஃபுட் லேபிள் எப்படி ரீட் பண்ணணும் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணி சொல்லி தரலாம். எக்ஸ்ப்ளோர் வேஸ் டு மாடல் ஹெல்தி ஈட்டிங் பிஹேவியர்ஸ். ஸோ ஹெல்தி ஈட்டிங் பிஹேவியர்ஸ் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யூ கேன் டிஸ்கஸ். அதே மாதிரி டிவி டைம் குறைக்க சொல்லலாம். அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் டிவி டைமையும் செடென்ட்ரி டைமையும் ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ 11 o'clock ஆயிருக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் அட் 11:15. ஓகே. எப்படி ஓகேவா கிளாஸ் போகிறது உங்களுக்கு புரியுதா? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? இல்லை, நல்லாவே புரியுதுங்க. சரி, ஓகே டன். ஸோ 11 o'clock ஆயிடுச்சு. 11:15 வில் கேட்ச் அப். ஓகே.
ஹலோ, வந்துச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we're going to discuss food labels. ஸோ இப்போது ஃபுட் லேபிள் பார்த்தீங்கன்னா ஏர்லி 80s 90sலாம் இது வந்து இட் வாசன்ட் as பார்ட் ஆஃப் ஃபுட் பேக்கேஜிங். சரியா? அது வந்து there was some big events that happened. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபுட் லேபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ we'll go through the whole process and how to read food labels. அதெல்லாம் we'll discuss now. ஹெல்தி நியூட்ரிஷன் சாய்ஸஸ் வந்து நம்ம வந்து ரஃப் கைட்லைன்ஸாக கொடுத்தா கூட கிளைண்ட்ஸ்க்கு பீப்புளுக்கு வந்து தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். எப்படி ஒரு ஃபுட்டில் என்ன இருக்குது அது தெரிஞ்சால் தான் வந்துட்டு தே கேன் ஹெல்ப் த கிளைண்ட்ஸ் சூஸ் பெட்டர் ஃபுட். ஸோ அதனால் வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கிளைண்ட்ஸ் நோ வாட் இஸ் இன் த ஃபுட். ஓகே. ஸோ ஃபுட் லேபிளோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜை வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் டு டேக் ஆக்ஷன். கிளைண்ட்ஸ்க்கு தெரியும் 1000 calories 1500 calories சாப்பிடணும், வாட் எவர் இட் இஸ், தே நோ இட். பட் எங்கேருந்து வரும், எப்படி அந்த 1000 calories கொண்டு வருது, அதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், அது வந்துட்டு ஃபுட் லேபிள்ஸ் ஹெல்ப். ஓகே. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் லேபிளிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கவர் போட்டிருப்பாங்க. கவரில் வந்துட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கிளைம் போட்டுருவாங்க. வெயிட்டு குறைக்கும், இதை சாப்பிட்டா வெயிட்டு குறைக்கும், இல்லைனா வந்துட்டு இதை சாப்பிட்டோம்னா வந்துட்டு டயபெட்டிஸ் குறைக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து 1970s அந்த பீரியடில். அது வந்துட்டு ரொம்ப இட் வாஸ் நாட் கிவிங் கிளியர் மெசேஜ் அண்ட் சேம் டைம் கன்ஃபியூஷனும் நிறையா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் நாட் ஆஸ் ரெகுலேட்டட் பிஃபோர். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா கேன்சர் இன்ஸ்டிடியூட், நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டும் கெலாக்ஸும் சேர்ந்து வந்துட்டு தே லான்ச்டு சீரியல் பாக்ஸ் வித் கிளைம் என்னன்னா ஹை ஃபைபர் இன்டேக் வந்து கேன்சரோட கேன்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து கொஞ்சம் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் யூனோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லேபிளிங், நியூட்ரிஷனல் லேபிளிங் அண்ட் எஜுகேஷன் ஆக்ட்னு வந்து ஒன்று வந்தது. அது வந்து இட் கேவ் FDA ஃபுல் பவர். FDA வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸில். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மெயின் கோலே வந்து ஃபுட் லேபிளிங்கை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. கிளைண்ட்ஸ் வந்து இப்போ ஜென்ரல் பாப்புலேஷன் வந்து ஒரு லேபிளை பார்த்தோன்னா அதில் வந்து ஒன்றும் இஷ்டத்துக்கு என்ன வேணால் கிளைம் போட அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனை மினிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து இந்த ஃபுட் லேபிளிங்லேயே வந்தது. இதுக்கு இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது, அது ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. எப்படி அந்த இன்னொரு ஒன் ஆஃப் த கோல் வாஸ் ஆஃப் ஃபுட் லேபிளிங் வாஸ் கிளைண்ட்ஸ் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு ஹெல்த்தியர் டயட் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு அவங்க லேபிளில் உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே காமிக்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க வந்து ஹெல்த்தியாக தான் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் வந்து கம்பெனிஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கோல் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஃபுட் லேபிளை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபுட் லேபிளில் இருக்கிற சில கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். 0.5 கிராம்ஸ்க்கு கம்மியாக டிரான்ஸ்ஃபேட் இருந்துச்சுன்னா அதை மென்ஷனே பண்ண தேவையில்லை. ஓகே. இப்போ புதுசாக அந்த நியூ லேபிள் டிசைனில் பார்த்தோன்னா அந்த சைஸ் ஆஃப் த ஃபாண்ட் ஃபஸ்ட்டு மாற்றி முன்னாடி வந்துட்டு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். சரியா? இப்போ பார்த்தோன்னா கேலரிஸ், ப்ரோட்டீன், கேலரிஸ் டோட்டல் கேலரிஸ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் போல்ட் ஆக்கியிருப்பாங்க அந்த அது கிளியராக தெரிகிறதுக்கு. அதே மாதிரி சர்விங் சைஸும் கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூ, வைட்டமின் டி, கால்சியம், அயன், பொட்டாசியம் இது எல்லாமே வந்துட்டு சர்விங் சைஸில் உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க.
முன்னாடி வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி இருந்துச்சு. இப்போ வந்து அது இன்னும் ரிக்வயர்டு கிடையாது. ஆனால் வைட்டமின் டி வந்து ரிக்வயர்டு. ஓகே, ஆடட் சுகர் வந்து இன் கிராம்ஸில் போடணும் அவங்க அந்த லேபிளில். அதே மாதிரி கேலரிஸ் ஃப்ரம் ஃபேட் மட்டுமே தனியாக வந்து தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஜென்ரல் நியூ கைட்லைன்ஸ். ஏன்னா டைப் ஆஃப் ஃபேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டோட்டல் ஃபேட் வந்து கம்மியாக காமிக்கிற மாதிரி அது பிரித்து காமிக்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு, ஒரு கைட்லைன். Serving size வந்து it should be based on amount of food and beverages that people commonly consume, not what they should consume. இப்போ serving size, இப்போ இது வில் டிஸ்கஸ் ஆல் தி serving size, நம்பர் ஆஃப் servings இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த லேபிள் வச்சு. அது பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்பர் ஆஃப் இப்போ அந்த லேபிளில் இருக்கிற நம்பர் ஆஃப் சர்விங் சைஸ் வந்து எப்போவுமே வந்து எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபுட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இப்போ ஃபுட் லேபிளில் பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன வேணால் கிளைம் பண்ணலாம். லைக் ஆஸ் இப்போ ஃபுட் மேனுஃபேக்சர் நினச்சோன்னா முன்னாடி வந்துட்டு என்ன வேணால் கிளைம் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. கேன்சரே சரி பண்ணிவிடும் அந்த மாதிரிலாம் முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரெகுலரைஸ் பண்ணதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க என்ன ஃபுட் மேலே அந்த ஃபுட் லேபிள் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 3 மாதிரி கிளைம் பண்ணலாம். ஒன்று வந்து ஹெல்த் கிளைமு, இன்னொன்று நியூட்ரிஷனல் கண்டென்ட் கிளைமு, இன்னொன்று ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் கிளைம். ஓகே, ஹெல்த் கிளைம் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபுட் காம்பனண்ட்டுக்கும் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ்க்கு வந்துட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கிளைம் பண்ணலாம். ஓகே, ஆனால் ஹெல்த் கிளைம் வந்து FDA ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நான் வந்து லெட்ஸே ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னா அது வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை. சரியா, அந்த கவர்மெண்ட் அப்ரூவலில் வந்துட்டு நான் வந்து பிளட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் கிளைம் பண்ணி நான் அந்த ஃபுட் லேபிளில் போட்டேன்னா அதை வந்து FDA வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் மேக் தி கிளைம். ஆனால் அதுக்கு வந்து போதுமான அளவு எவிடன்ஸ் இருக்கான்னு வந்து கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நியூட்ரிஷனல் கண்டென்ட் கிளைம். நியூட்ரிஷனல் கண்டென்ட் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்டில் வந்து ஃபேட்டே இல்லை அப்படி கிளைம் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் அந்த மாதிரி கிளைம் பண்ணலாம். இல்லைன்னா லோ ஃபேட் லோ கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியும் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி கம்பேர் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸு. மோர் ப்ரோட்டீன் தேன் மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ரெடியூஸ்ட் ஃபேட் தேன் மோஸ்ட் அதர் ப்ராடக்ட்ஸ். இல்லைன்னா லைட், இந்த கெலாக்ஸ் லைட்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து நியூட்ரிஷனல் கண்டென்ட் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் கிளைம் பண்ணலாம். என்னோட ஃபுட் இதில் சாப்பிட்டோன்னா வந்துட்டு கால்சியம் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கிவ் சம் கிளைம்ஸ். இது வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் கிளைம் வந்து ப்ரைமர்லி பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ஸ்க்கு தான் அதிகமாக வரும். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸில் வந்துட்டு என்னோட சப்ளிமெண்ட் வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் என்ஹான்ஸ் பண்ணும், அலர்ட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணணும்னு ஒன்று சொல்லுவாங்க. இல்லைனா மசில் ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்வாங்க. இல்லைனா ஃபேட்டு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்வாங்க. சரி, ஆல் தோஸ் கிளைம்ஸ் கேன் பி அது மோர் சப்ளிமெண்ட் ரிலேட்டட். இப்போ FDA பொறுத்த வரைக்கும் என்னென்னா உள்ளே வர ஒரு சப்ளிமெண்ட்டையும் வந்துட்டு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ யூஎஸில் பார்த்தோன்னா எல்லா சப்ளிமெண்ட்ஸும் அலௌடு உள்ளே வரலாம். ஆனால் ஏதாவது ஒரு கிளைம் வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா தே வில் இன்டர்ஃபியர். இதுதான் வந்துட்டு லெட்ஸே முன்னாடி வந்து ஒரு சப்ளிமெண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜாக் 3Dன்னு ஒரு சப்ளிமெண்ட் இருந்துச்சு. சரியா, ஒரு 7 years பேக்குன்னு நினைக்கிறேன். ஜாக் 3Dன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக போச்சு. ஏன்னா நிறைய ரிசல்ட்ஸு ஜிம்மில் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஹெவியாக புஷ் பண்ண முடியுது, நல்லா பயங்கர அலர்ட்டாக இருந்த மாதிரி. பட் தேர் வர் சம் இல்லீகல் சப்ஸ்டன்சஸோ எதுவும் ஆட் பண்ணனால அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸும் இருந்துச்சு. நாட் எக்ஸ்ட்ரீம், பட் யூஸ் பண்ணவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க.
அது அது வெளியே அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வெளியே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் FDA உள்ளே வந்துட்டு அதை பேன் பண்ணிட்டாங்க. அதுதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாட் ஃபுல்லி ஷுர், பட் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன். ஸோ FDA பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், பட் அவங்க எல்லா சப்ளிமெண்ட்ஸையும் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா தே வில் கம் அண்ட் ஸ்டாப் அண்ட் இன்டர்ஃபியர் அண்ட் யாராவது ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஜெயிலில் போடுறதுக்கும் தே வில் டூ ஆல் தோஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லேபிள் பேக்கேஜ் ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா முன்னாடி ஒரு பீரியடில் வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த லேபிளில் வந்துட்டு இந்த இமேஜ் இருக்கு பாருங்க, ஸ்மார்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து போட்டிருந்தது. ஸ்மார்ட் சாய்ஸ்னு இருந்துச்சுன்னா நான் வந்து ஹெல்த்தியான ஒரு சாய்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லேபிள் மாதிரி போட்டாங்க ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் த பேக். இதில் இது வந்து அமெரிக்கன் ஹார்ட்ஸ் அசோசியேஷன் வந்து டேக் பண்ணுறதுக்காக ஹெல்த்தி ஹார்ட்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. சாரி, ஹார்ட் ஹெல்தி. அது வந்துட்டு ஸ்மார்ட் சாய்ஸ்னு ஒரு இதை ஆரம்பித்தாங்க. இது எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா டு கம்யூனிகேட் டு த ஜென்ரல் பப்ளிக், இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு, இது நீங்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் ஒரு நல்ல சாய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை இது வந்துட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு நிறையா ஆர்கனைஸ் பண்ணி சார் கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் வச்சு தான் கொடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மேக்கரோனி ப்ளஸ் சீஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்டில் வந்துட்டு ஸ்மார்ட் சாய்ஸ்னு ஒரு லேபிளை போட்டாங்க. அதுலேருந்து தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இஷ்யூவே வந்தது. லைக் எப்பத்தில் இதெல்லாம் வந்துட்டு ஸ்மார்ட் சாய்ஸ்னால் மற்றதெல்லாம் என்னது அந்த மாதிரி டிபேட்ஸ் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. இந்த FOP லேபிள் ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங் என்னது, இது வந்து இது என்ன ப்ராப்ளம், இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த IOM அவங்க தான் வந்து அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க. ஸ்டடி பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்மார்ட் சாய்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் செட் ஆகாது, நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஒரு லேபிளிங் சிஸ்டம் கொண்டு வரணும். அந்த லேபிளிங்கில் வந்துட்டு பின்னாடி பேக் ஆஃப் த லேபிளில் வந்துட்டு பேக் ஆஃப் த பேக்கேஜில் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ சால்ட் இருக்குதுன்னு தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பப்ளிக் வந்து டிசைட் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் சாய்ஸ்லாம் வந்துட்டு சும்மா பொலிட்டிக்கலாக ஏதாவது வச்சு எப்படியாவது அந்த லேபிளில் வாங்கிடுறாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்துட்டு அவங்க லேபிளிங் சிஸ்டமே வந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு லேபிளிங், ஒரு நியூட்ரிஷனல் ஃபேக்ட் லேபிள் வந்து இப்படி தான் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் லேபிள்னு இருக்கும், சப்ளிமெண்ட்ஸ் பின்னாடி கூட இருக்கும், ஒரு ஃபுட் பின்னாடியும் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ண போகிறோம்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம் இது. இதை பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனே வந்து காமிச்சு இதில் எவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்க்கும்போது நியூட்ரிஷனல் ஃபேக்ட்னு இது கீழேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு சர்விங்ஸ் பர் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து மாறலாம், ஒரு தடவை மாறும். 8 servings per container, 8 servings per package, அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். சர்விங்னா என்னன்னா எப்படி சொல்கிறது, கிளியராக சொல்லணும்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஃபுட் வந்து ஒரு மீல் ஆவரேஜாக எவ்வளோ எடுப்பாங்க. இப்போ பிஸ்கெட்னா வந்துட்டு 1 பிஸ்கெட் வந்து 1 சர்விங் அப்படின்னு வரும். இப்போ ரைஸ் வந்து 1 கப் அப்படின்னு வரும்ல, அதுவும் ரைஸ் வந்து 1 சர்விங், 1 கப் வந்து 1 சர்விங்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்விங் சைஸஸ் மாறலாம். ஓகேயா? ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு சர்விங் சைஸ் என்னது அது வந்துட்டு இங்கே தனியாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எத்தனை சர்விங் வந்து அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குதுன்னு தனியாக கொடுத்துருவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தனா வந்துட்டு டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு உள்ளே தெரிஞ்சிடும். இப்போ லெட்ஸே வந்துட்டு ஒரு பிஸ்கெட், இது வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்துட்டு 8 சர்விங்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, 8 பிஸ்கெட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிஸ்கெட்டும் என்னன்னா 55 கிராமு இல்லைன்னா 2.5 கப்பு அந்த மாதிரி கணக்கு வரும். ஒரு 55 கிராம் பிஸ்கெட் வந்து உள்ளே வந்து 8 இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலர் டேபிளுக்குள்ளே அந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டென்ட் வந்துடும்.
ஓகேயா? ஸோ ஒரு சர்விங்குள்ள எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 8 சர்விங் இருக்குது. உள்ள வந்து டோட்டலாக 8 பிஸ்கெட் இருக்குது. ஒரு பிஸ்கெட் வந்து 55 கிராம். அந்த ஒரு பிஸ்கெட்டில் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அதுதான் இங்கே மெயினாக காமிச்சிருக்காங்க. இதுதான் மெயினான வேல்யூ. ஓகேயா? அமௌண்ட்ஸ் பர் சர்விங், ஒரு சர்விங்குள்ள எவ்வளோ இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு பிஸ்கெட் இது வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு அந்த அந்த டோட்டல் அந்த அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபுட்டோட சேர்த்து கேலரிஸ் கிடையாது. ஒரு சர்விங்கோட கேலரிஸ் தான் இது. ஓகேயா? சம்டைம்ஸ் ஒரு சர்விங் சைஸ் வந்துட்டு அந்த ஃபுல் பேக்கேஜ் இருக்கும். அந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து 10 பிஸ்கெட் இருக்குது 100 கிராம் அப்படின்னா 100 கிராமில் வந்துட்டு 230 கேலரி இருக்குன்னு காமிச்சிருவாங்க. அப்படி போட்டிருந்தோன்னா இட் மீன்ஸ் தட் அந்த ஃபுல் பேக்கெட்டை சாப்பிட்டோன்னா 230 கேலரி இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா 8 சர்விங் தான் இருக்கும். 8 சர்விங் இருக்கும். அந்த 8 சர்விங்கில் ஒரு சர்விங்கோட கேலரி மட்டும் தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஓகே, இது புரிஞ்சிருச்சா? இது ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ள வந்து என்னென்ன ஃபுட் இருக்குது, அதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துடும். அதுக்கு ரைட் சைடில் வந்துட்டு பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூ ஒன்று வரும். ஓகே, அது வந்து 10%, 5% அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு கிராம் கணக்கில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா டோட்டல் ஃபேட் கிராம்ஸ் அது வந்து 8 கிராம் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சர்விங் சைஸ், இப்போ ஒரு பிஸ்கெட்னு வச்சுக்கோங்க, இது 55 கிராம் ஒரு பிஸ்கெட்டு. அந்த ஒரு பிஸ்கெட்டுக்குள்ளே 230 கேலரி இருக்குது. ஓகே, அந்த 230 கேலரியில் வந்துட்டு டோட்டலாக வந்து 8 கிராம்ஸ். ஸோ 8 கிராம்ஸ்னால் எவ்வளோ கேலரிஸு? ஒரு கிராமில் எவ்வளோ, ஒரு கிராம் ஃபேட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது? கலோரிஸ். ஹலோ, 32 கலோரிஸ். 9 ஒரு ஃபேட்ல 9னா, ஸோ 8ல வந்து உங்களுக்கு 8ல 9 into 8 72 grams of 72 calories of fat இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம இங்கே போடுவோம். ஸோ 8 into, சரி கலர் மாற்றிடுறேன். 8 சரி இன்னும் வரைய முடியல. 8 into 9 கேலரிஸ் எவ்வளோ? 72 கேலரிஸ் வருது. ஓகே, இதுதான் டோட்டல் ஃபேட். அந்த 8 கேலரிஸில் வந்து 8 கிராம்ஸில் பார்த்தோன்னா 1 கிராம் வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஸோ சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட் மட்டும் காமிக்கணும். unsaturated fat காமிக்க தேவையில்லை. சரியா? which means that unsaturated, which is mono unsaturated and poly unsaturated சேர்த்து எவ்வளோ இருக்கு? ஹலோ, 7 ஆனா 7. so 8ல இருந்து you remove this and remove this. 8 minus saturated fat minus trans fat வந்து உங்களுக்கு டோட்டலாக அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். ஓகே, கொலஸ்ட்ரால் தனியாக காமிச்சிருப்பாங்க, சோடியம் தனியாக காமிச்சிருப்பாங்க. இது வந்து எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு சர்விங்க்கு தான். ஒரு பிஸ்கெட் கணக்கு வச்சுன்னா ஒரு பிஸ்கெட்டில் 8 கிராம் இருக்குது. ஒரு பிஸ்கெட்டில் 160 மில்லிகிராம் சோடியம் இருக்குன்னு கணக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ் 37 இன்டூ எவ்வளோ? ஒரு கிராம் ஆஃப் 148 4 in total 148 எவ்வளோ? 148 ஓகே. ஸோ இந்த இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ஃபேட்டுக்குள்ளே இது ரெண்டும் இருக்குது, தெரியுதா? அதனால தான் இது வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு கேப் விட்டு தான் வந்துட்டு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டும் ட்ரான்ஸ் ஃபேட்டும் இருக்குது. அதே மாதிரி டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோன்னா டயட்ரி ஃபைபரும் சுகரும்
ஆடட் சுகர், டோட்டல் சுகர், ஆடட் சுகர். சரியா? ஸோ இது மூணுமே வந்துட்டு டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 37 கிராம்ஸில் வந்துட்டு 4 கிராம் டோட்டல் சுகர் ஃபுட்லேருந்தே வந்துடுது. சரியா? பிஸ்கெட்குள்ளே இருக்கிறதுலேருந்து 100 கிராம். பிஸ்கெட் எதில் செய்கிறாங்க? அதை பேஸ் பண்ணி வீட் பிஸ்கெட்டா, வீட்டிலேருந்தே வந்து ஒரு 12 கிராம்ஸ் ஆஃப் டோட்டல் சுகர் வந்துருச்சு. அதோட அதில் ஃபைபர் வந்து ஒரு 4 கிராம் வந்துடுது. அது போக இந்த வீட் போக எக்ஸ்ட்ராவாக இவங்க ஆடட் சுகர் வந்து 10 கிராம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? இது 148. இப்போ நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் 3 இன்ட்டு எவ்வளோ? ஆனா ஒரே ஒரு டவுட்னா, 12 calories. இப்போ இந்த டோட்டல் சுகர்ஸ் இருக்குல்ல, ஆமாம். இப்போ வந்து 10 கிராம்ஸ் ஆடட் சுகர். ஸோ வந்து இது உள்ள இருக்கிற சுகர் ஏற்கனவே 2 கிராம்ஸ் தானா, இல்லாட்டி 2 கிராம்ஸ் தான். டோட்டலா 12 கிராம்ஸ் இருக்கு? டோட்டலாக 12 கிராம்ஸ் இருக்கு. அது 2 கிராம்ஸ் வந்துட்டு வீட்ல இருந்து வருது, வீட்ல இருந்து வருது. ரிமைனிங் 10 10 கிராம்ஸ் கிராம்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஓகேயா? நான் மாற்றி சொல்லணும். அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா கொஞ்சம் யாரோ வால்யூம் ஆன்ல இருக்கு. மனோஜ் அதான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எவ்வளோ? ப்ரோட்டீன் வந்து 3 into 4 12 calories. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? இப்போ கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் 3 வேல்யூ வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஆட் தீஸ் 3 நம்பர்ஸ். Total fat, total carbohydrates, total protein. So 72, 148 and 12. எவ்வளோ வருது? 232. 232. 232. அதுதான் இந்த வேல்யூ. ஸோ கிட்டத்தட்ட ரஃபாக எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபேட் கிராம்ஸ் இன்டூ 9 ஃபார் ஃபேட் கேலரிஸ் ப்ளஸ் கார்போஹைட்ரேட்ஸ் டோட்டல் கிராம்ஸ் இன்டூ 4 கேலரிஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன் கிராம்ஸ் இன்டூ 4 கேலரிஸ். அது மூணுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த லேபிளில் இருக்கிற இந்த நம்பர் வந்துடும். ஓகேயா? இது போக இந்த ரைட் சைடில் டெய்லி வேல்யூன்னு இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 2000 கேலரி டயட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூ நீங்கள் கொடுத்துருக்கோங்க பாருங்க. இட் டெல்ஸ் யூ how much a nutrient in a serving of food contributes to a daily diet. சரியா? ஸோ இந்த 8 கிராம்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த சாப்பிட்டோன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு நாளில் ஒரு ரஃபாக ஒரு 2000 கேலரி டயட். இது வந்து ஒரு ஜென்ரல் நம்பர். இந்த 2000 கேலரி தான் எப்போவுமே 90% இதுக்கு தான் போடுவாங்க பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூ. அந்த ஒரு 2000 கேலரி டயட்டில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2000 கேலரி சாப்பிட்றாங்கன்னா அதில் வந்துட்டு this contributes to 10% அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரஃப் கைட்லைன். ஸோ தட் 10% வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய 10% வந்து நான் இன்றைக்கே சாப்பிட்றேன், இந்த ஒரு பிஸ்கெட்லேயே சாப்பிட்றேன்னு கணக்காயிடுது. ஓகேயா? மற்றபடி விட்டமின்ஸ், கால்சியம், அயன் அண்ட் பொட்டாசியம் இது எல்லாத்தோட பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்துருக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ அதுதான் வந்து இப்போ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்கே. சர்விங் சைஸ் அண்ட் சர்விங் நம்பர்ஸ், ஆல் நியூட்ரியன்ட் அமௌண்ட்ஸ் லிஸ்டட் ஆர் ஃபார் 1 சர்விங். உள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு சர்விங் ஆஃப் ஃபுட்டுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க.
டோட்டல் கேலரிஸ் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ்க்கு 4, ப்ரோட்டீனுக்கு 4, ஃபேட்டுக்கு 9. இந்த நம்பர் மாறக்கூடாது, மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மீல், ஒரு சர்விங் வந்துட்டு 40 கேலரிஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் லோ, 100 கேலரிஸ்னா இட் இஸ் கன்சிடர்ட் மாடரேட், 400 கேலரிஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஹை. ஓகே. நியூட்ரியன் கண்டென்ட் ஆஃப் ஃபுட் பார்த்தோன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டு, trans ஃபேட்டு, சோடியம், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வைட்டமின் டி, ஃபாஸ்பரஸ், கால்சியம், அயன், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் மோஸ்ட்டாக. அதே மாதிரி இட் இன்க்ளூட்ஸ் டோட்டல் அமௌண்ட்ஸ் ஆஃப் சுகர், நேச்சுரல் அண்ட் ஆடட். ஓகே. பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூஸ் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் யூஸ் டு மேக் இட் ஈஸியர் டு கம்பேர் ஃபுட்ஸ். ஓகே. எவாலுவேட் நியூட்ரியன்ட் கண்டென்ட்ஸ். டயட்டில் ஏதாவது வந்து மேக் இன்ஃபார்ம் டயட்ரி ட்ரேட் ஆஃப்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மீலில் இதை சாப்பிட போகிறேன், இதுவே வந்து 10% ஆகிடுது, அப்போ நம்ம எவ்வளோ சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூ வந்துட்டு 5% இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லோ வேல்யூ. அதே மாதிரி 20%க்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஹை வேல்யூ அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எல்லாமே 10% தான் இருக்குது, ஸோ நீங்கள் சாப்பிட்லாம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கலாம். ஸோ 20% பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ஹை. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஓகே சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ஆடட் சுகர் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிட்டு நீங்கள் யூ கேன் மேக் சம் டிசிஷன்ஸ். ஓகே. அப்புறம் ஃபுட் மேனுஃபேக்சர்ஸ் லிஸ்ட் ஆல் பொட்டென்ஷியல் அலர்ஜன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குது, ஃபுட் அலர்ஜிஸ் இருக்குன்னா வந்துட்டு அந்த ஃபுட் பேக்கேஜ்லேயே வந்து போட்டுருவாங்க. ஓகே. காமன் அலர்ஜிஸ்லாம் பார்த்தோன்னா ஷெல்ஃபிஷ், வீட்டு, எக்கு, மில்க்கு, பீனட், சாரி ஃபிஷ், ஷெல்ஃபிஷ், வீட்டு, எக்கு, மில்க். வீட் வந்துட்டு க்ளூட்டன் எல்லாம் சேர்ந்து வரும் இதுக்குள்ளே. ஸோ க்ளூட்டன் அலர்ஜி இருக்குன்னா அதுவும் வந்துட்டு ஃபுட் மேனுஃபேக்சர்ஸ் வந்து போட்டுருவாங்க, க்ளூட்டன் இருக்குது இல்லை, பீனட்ஸ் இருக்குது இல்லை, எக் இருக்குது இல்லைன்னு சொல்லிடுவோம், போட்டுருவாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இஸ் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வெயிட். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதில் வராது. ஜென்ரலாக பார்த்தோன்னா எந்த ஃபுட் வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கோ, சாரி எந்த நியூட்ரியன்ட் வெயிட் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் எந்த ஃபுட் வந்து கம்மியாக இருக்கோ அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே. ட்ரான்ஸ் ஃபேட் பார்த்தோன்னா இந்த ஃபேட் செக்ஷனுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரான்ஸ் ஃபேட் வந்துடும் டோட்டல் ஃபேட் கண்டென்ட்குள்ளே. அதே மாதிரி லெஸ் தென் 0.5%னா அவங்க வந்து 0னே போட்டுடலாம். 0.5 கிராம்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 0 கிராம்ஸ்னே அவங்க மென்ஷன் பண்ணலாம் லேபிளில். அதே மாதிரி இந்த ஃபுட் வந்துட்டு பார்ஷியலி ஹைட்ராஜினேட்டட் ஆயில்ஸ் அப்படின்னு வரும், அப்படின்னு போட்டிருந்தாலே வந்துட்டு அதில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஈவன் தோ 0.5 கிராம்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ எங்கே அது ட்ரான்ஸ் ஃபேட் இப்போ வந்து இங்கே 0ன்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஆனால் லேபிளில் எங்கேயாவது அந்த ஹோல் பேக்கேஜில் பார்ஷியலி ஹைட்ராஜினேட்டட் இருந்துச்சுனாலே வந்து ஈவன் தோ இட் இஸ் 0 கிராம்ஸ் இட் கேன் கண்டெயின் ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் சாலிட் ஃபேட்ஸ் பார்த்தோன்னா பீஃப் ஃபேட், பட்டர், சிக்கன் ஃபேட், கோகோனட் ஆயில், இது எல்லாத்துலேயுமே வந்து சாலிட் ஃபேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆடட் சுகர் பார்த்தோன்னா மாற்றி போட்டோன்னா இது
சுகர் இல்லை, சோடியமு. சுகருக்கு இன்னொரு டேபிள் இருக்கும், அது இல்லைன்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் பாருங்கள். ஸோ சுகர் வந்து ஆடட் சுகர் எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இமேஜ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹோல் கிரெயின்ஸ். ஹோல் கிரெயின்ஸ் வந்து 100% ஹோல் கிரெயின்ஸாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு the product must contain all the essential parts of the original kernel. ஸோ அந்த அவுட்டர் லேயர், இப்போ ரைஸ்னா ரைஸ்க்கு இருக்கிற அவுட்டர் லேயர் வந்துட்டு எல்லாமே இருக்கணும். அது வந்து நீங்கள் மெஷினுக்குள்ளே போட்டு ப்ராசஸ் பண்ணும்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வெளியே வந்துருச்சுன்னா வந்துட்டு இட் இஸ் கால்ட் ரிஃபைன்டு கிரெயின் ஆர் என்ரிச்டு கிரெயின் சொல்லுவாங்க. ஹோல் கிரெயினாக இருக்கணும்னா அது ஹோலாக இருக்கணும். லைக் நீங்கள் வந்துட்டு அதோட கவரிங் 2-3 லேயர்ஸ் இருக்கும். ரைஸ்னா ரைஸ்க்கு 2 லேயர், வீட்னா 2-3 லேயர் இருக்கும். அது இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் கன்சிடர்ட் ஹோல் கிரெயின். ஓகே. ஸோ வென் சூஸிங் products, whole grain should be the first or second ingredient. ஸோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாக வந்து அதில் வந்துட்டு ஹோல் கிரெயின்ஸ் இருக்கணும். அது இல்லைன்னா வந்துட்டு அது ஹோல் கிரெயின் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், மில்லட், கினோவா, ஓட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஹோல் கிரெயின்ஸ்குள்ளே வரும். ரிஃபைன்ட் கிரெயின்ஸ் ஆர் என்ரிச்ட் கிரெயின்ஸ், refined grains வந்துட்டு they are also called enriched grains அப்படின்னு வரும். If the first ingredient is an enriched grain, then the product is not a whole grain அப்படின்னு அர்த்தம். ஸோ உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை வந்துட்டு enriched அப்படின்னு போட்டுச்சுன்னா it is not a whole grain. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் செலெக்ஷன். ஸோ இப்போ ஃபுட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மேனுஃபேக்சர் டேட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிபெண்ட்ஸ். ஸோ என்னென்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, பேரசைட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபுட்டை வந்து கண்டாமினேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ யாருக்கு இது ரிஸ்க் அதிகம்னு பார்த்தோன்னா ப்ரெக்னென்ட் உமன், இன்ஃபென்ட்ஸ், சில்ட்ரனுக்கெல்லாம் வந்துட்டு இது ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட்லேருந்தே டிசீஸ் எல்லாம் பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செக் ப்ரொடியூஸ் ஃபார் ப்ரூசஸ் அண்ட் ஸ்மெல் ஆஃப் ரைப்னஸ். ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி செல் பை டேட்டு, யூஸ் பை, எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சர் டேட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கேனில் இருந்துச்சுன்னா வந்து கிராக் ஆகிருக்கக்கூடாது. ஏதாவது கேன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா கிராக் ஆகிருக்கக்கூடாது. ஃபிஷ் அண்ட் பவுல்ட்ரி வந்து பிளாஸ்டிக் பேக் தனியாக வச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மற்ற ஃபுட்டோடு சேர்த்து நீங்கள் பண்ணோன்னா பாக்டீரியா மற்ற ஃபுட்டுக்கு போயிடும். ஓகே. ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு செப்பரேட் பேக்கில் வாங்க சொல்கிறாங்க. அப்புறம் எதெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு இருக்கோ, லைக் வந்துட்டு ஃப்ரோசன் சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அதை க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் வித்தின் 1 hour ஆஃப் பர்ச்சேஸ். அந்த அவங்க ஸ்டோரில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து வித்தின் 1 hourக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு இன்னொரு கைட்லைன். ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், செப்பரேட் ரா மீட் அண்ட் அதர் ஃபுட், குக் பண்ணிடுங்க, குக் ஃபுட் ஃபார் சேஃப் இன்டர்னல் டெம்பரேச்சர்ஸ். அதே மாதிரி எந்த ஃபுட்லாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணுமோ அதெல்லாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். ஸோ ட்ரெயினர்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெயினர்ஸ் வந்துட்டு க்ரோசரி ஸ்டோர் டூர் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. லைக் ஒரு ஸ்டோருக்கு கூப்பிட்டு போய் எப்படி வந்து ஃபுட் செலக்ட் பண்ணணும். நார்மலாக ட்ரெயினர்ஸ் பண்ண மாட்டாங்க, இது வந்து நியூட்ரிஷனிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷாப்பிங் போனோன்னா எங்கேருந்து ஒரு ஃபுட் லேபிளை காமிச்சு கிளைண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபுட்டு அப்படின்னு. ஓகே. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊருக்கு இது பெருசாக அப்ளை ஆகாது, பட் அவங்க ஊரில் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து லே அவுட்டே வந்துட்டு கவர்மெண்ட் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஊரில். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் அவுட் சைட் ஆஃப் அந்த ஃபுல் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் வந்துட்டு ஹெல்தி ஃபுட் தான் இருக்கும்.
உள்ளே போக போக தான் வந்துட்டு இந்த பேக்கேஜ் ஃபுட் எல்லாமே இருக்கும். அந்த லேஸ் பேக்கெட்லேருந்து பிஸ்கெட்லேருந்து எல்லாமே வந்து உள்ளே தான் இருக்கும். அவுட்டர் லேயரில் எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியாக தான் வச்சுருப்பாங்க. ஹோல் கிரெயின்ஸு, மீட்டு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதுதான் அவுட்டர் லேயரில் இருக்கும். அதுதான் வந்து ஸ்டிக் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அவுட்டர் அயல்ஸ், அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹோல் வீட், பீன்ஸ், லெக்யூம்ஸ் எல்லாம் சாரி அவுட்டர் அயல்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் தான் வைப்பாங்க. எக்ஸப்ட் ஹோல் வீட் அண்ட் பீன்ஸ், லெக்யூம்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் ஆன் த சென்டர் அயல்ஸ். ஸோ இந்த ஹோல் வீட் இதெல்லாம் வந்துட்டு சென்டரில் வைக்கிறாங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் இது வந்துட்டு இந்த பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. ஸ்டோர் கீப்பர்ஸ் அவங்க எப்படி வேணும்னா அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. பட் யூஎஸ்ல வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஸ்டிக் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்டோர். ஓகே, பெரிமீட்டர்னா அவுட் சைடு ஆஃப் த ஸ்டோர், அந்த நாட் அவுட் சைட் த ஸ்டோர் பட் ஸ்டோருக்குள்ளே இருக்கிற கார்னர் வாலை ஒட்டி இருக்கிற ஷெல்ஃப்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான சாய்ஸஸ் இருக்கும். ஓகே, அவுட்டர் ஷெல்ஃப்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்வலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எல்லாமே இருக்கும், எக்ஸப்ட் ஹோல் வீட், பீன்ஸ் எல்லாமே விச் ஆர் ஃபவுண்ட் ஆன் த சென்டர் அயல்ஸ். நடுவில் இருக்கிற ஷெல்ஃப்லலாம் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ஃபுட் ஆர் லொக்கேட்டட் இன் த சென்டர் அயல்ஸ் ஆர் ஹைலி ப்ராசஸ்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஃபுட் சென்டரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட். அவங்க ஊர் பேட்டர்ன் அது. ஓகே, ப்ரொவைட் க்ரோசரி டூர் which has been found to be effective. ஸோ கிளைண்ட்ஸ்க்கு வந்து க்ரோசரி டூர் மாதிரி காமிச்சு அவங்க எப்படி ப்ராப்பராக ஃபுட் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு க்ரோசரி ஷாப்பிங் போய் பார்த்து எப்படி வந்து ஒரு கேலரியை கவுண்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு யூ ஷுட் லேர்ன் ஆன் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு டூ ஆல் தி க்ரோசரி ஸ்டோர் ஸ்டஃப் யூ கேன் ட்ரை இட். ஓகே, கொலாபரேட்டிங் வித் ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன். ஸோ டயட்டிஷியன் கூட ரெஃபர் பண்ணி விட்டோன்னா அது வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் உங்கள் ஜாப் ஈஸியர் ஆக்கி விட்டுரும். ஸ்பெஷலி ஈட்டிங் டிஸார்டர் ஏதாவது இருக்குது, க்ரானிக் டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். கிளைண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் மீல் பிளானிங். கிளைண்ட்ஸ் யாராவது வந்து மீல் பிளான் கேட்குறாங்க, டீட்டெயில்டாக நியூட்ரிஷன் பிளான் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களெல்லாம் வந்துட்டு டயட்டிஷியன்ட்டு அனுப்பி விட்டுடலாம். உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா சிட்டியில் எங்கேயாவது லோக்கலாக நியூட்ரிஷன் கான்ஃபரன்சஸ், ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் அட்டெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூலிங் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் எக்ஸசைஸ். ஸோ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரி சாப்பிடணும், ஃபஸ்ட்டு ஃபியூல் அஸ் இன் எனர்ஜிக்கு என்ன சாப்பிடணும், அண்ட் ஹைட்ரேஷன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்குறோம் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் தி எக்ஸசைஸ். ஃபிசிக்கலி ஆக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் நீட் த ரைட் அமௌண்ட், டைப் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட். நல்லா ரெகுலராக ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் டைப் ஆஃப் ஃபுட்டும் சாப்பிட்ணும், கரெக்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டும் சாப்பிட்ணும் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் எக்ஸசைஸ். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி நிறைய சாப்பிட்னா வயிறு ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஃபீலிங் இருக்கும், பெருசாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது, டைஜஷன் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. டைமிங்கும் ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் 3ஆக பிரிச்சிருவாங்க. ஒன்று வந்து ப்ரீ எக்ஸசைஸ், இன்னொன்று டியூரிங் எக்ஸசைஸ், இன்னொன்று போஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ப்ரீ எக்ஸசைஸ் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் லோடிங் அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். டியூரிங் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ் சஸ்டெயின் ஆகணும் அண்ட் மெயின்டைனிங் ஹைட்ரேஷன் முக்கியம். போஸ்ட் எக்ஸசைஸ் கிளைகோஜன் அண்ட் ப்ரோட்டீன் ரீசிந்தசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீ எக்ஸசைஸ் ஃபியூலிங் மெயின் கோல் என்னது, ஆப்டிமம் லெவல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் அவைலபிளாக இருக்கணும் அண்ட் கிளைகோஜன் ஸ்டோர்ஸ் இருக்கணும் பிஃபோர் யுவர் செஷன். ப்ரொவைட் த ஃபியூல் நீடட் டு சப்போர்ட் எக்ஸசைஸ். ஸோ இன்னொரு கோல் என்னென்னா எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு பண்ண போகிற எக்ஸசைஸ்க்கு போதுமான அளவுக்கு எனர்ஜி இருக்கணும். அண்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மிங், இப்போ லாங் என்டூரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் அண்ட்
பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் லோடிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட் லோடிங் பார்த்தோன்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸை லோட் பண்ண போகிறீங்க. பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டே. மேரத்தான் ரன்னர்ஸ்லாம் வந்து கார்போஹைட்ரேட் லோடிங் வந்துட்டு 7 டேஸ்க்கு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது எப்படின்னா இட் இஸ் ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சுருப்பாங்க. வேர் லாஸ்ட் ஒரு இப்போ சாட்டர்டே வந்துட்டு மேரத்தான் ஓட போகிறாங்கன்னா மண்டே வந்துட்டு அவங்கள்ட்ட கார்போஹைட்ரேட் இன்டேக் வந்து 50% இருக்குது. டியூஸ்டே 60, வெட்னஸ்டே 65, தேர்ஸ்டே 70, ஃப்ரைடே 75. இந்த மாதிரி வந்து 70 ஏறிக்கிட்டே போகும் கார்போஹைட்ரேட் இன்டேக்கு. ஸோ இதுதான் வந்து கார்போஹைட்ரேட் லோடிங் அப்படின்வாங்க. ஸ்பெஷலாக லாங் டிஸ்டன்ஸ் என்டூரன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு பிஃபோர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பிஃபோர் த ஈவெண்ட், பிஃபோர் த காம்படிஷன் வந்துட்டு இப்போ கிரிக்கெட்டோ ஃபுட்பால்லாம் இருந்ததுன்னா ஒரே டவுட்னா நான் இப்போ இந்த கார்போஹைட்ரேட் லோடிங் சொன்னீங்களா, ஸோ இப்போ இது உங்கள் 1 வீக் முன்னாடி அது பண்ணும்போது டே பை டே கார்போஹைட்ரேட் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதே மாதிரி வந்து மீதி 2 மேக்ரோநியூட்ரியன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுமா, இல்லாட்டி அப்படியே சர்ப்ளஸ் ஆகிட்டே போகுமா கேலரிஸ்? அது அகைன் டிபெண்ட்ஸ், அதிகமாயிட்டே போகும். டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். யாரும் வெயிட் ஏற்ற ட்ரை பண்ண மாட்டாங்க காம்படிஷனுக்கு முன்னாடி. ஸ்பெஷலாக மேரத்தான் ரன்னர்ஸ் வந்துட்டு வெயிட் ஏறணும்னா ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்சிட்டி, ஹவ் யூ ஹேவ் ட்ரெயின், ஹவு லாங் யூ ஹேவ் ட்ரெயின்டு. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரீமாக ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்தோன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் போனால் கூட வெயிட் ஏறாது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது கார்போஹைட்ரேட் லோடிங்கில். என்னன்னா இந்த 50-50லேருந்து 75% வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் ஏறுது இல்லையா, அதே நேரத்தில் பிகாஸ் இட் இஸ் த லாஸ்ட் வீக் ஆஃப் ட்ரைனிங், இந்த வால்யூம் ஆஃப் ட்ரைனிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் மண்டே வந்துட்டு லெட்ஸே அவங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி நடக்காது மேரத்தானில். லெட்ஸே மண்டே வந்து 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறாங்கன்னா டியூஸ்டே வந்துட்டு 8 கிலோமீட்டர்ஸ் ஓடுவாங்க, வெட்னஸ்டே வந்து 5 கிலோமீட்டர்ஸ், தேர்ஸ்டே வந்து 4 கிலோமீட்டர்ஸ், சாட்டர்டே ஃப்ரைடே வந்து வார்ம் அப் மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓடுவாங்க. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது அண்ட் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும்னா பாடி வந்து இட் வில் ஸ்டார்ட் ஸ்டோரிங் கிளைகோஜன் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன். மசில்லையும் லிவர்லையும் கிளைகோஜனாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ அதுதான் வந்துட்டு கார்போஹைட்ரேட் சூப்பர் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணுறதுனால அதிகமான அளவுக்கு கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகுறதுனால அன்னைக்கு இந்த டே ஆஃப் த காம்படிஷன் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிளைகோஜன் ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ப்ரொலாங் த ஈவெண்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரிகார்டிங் பாடி வெயிட் வந்து இட் இஸ் வெரி வெரி இண்டிவிஜுவல். மெஜாரிட்டி வந்து நீங்கள் அந்த சர்ப்ளஸ் போனால் கூட அவங்க மேரத்தான் ரன்னர்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் வெயிட் ஏறாது. ஏன்னா அவங்க கேட்கல. ஹலோ, கேக்குதானா? இப்போ கேக்குது. அதான் இப்போ கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால புரோட்டீன் ஃபேட் கம்மியாகுமா, இல்லாட்டி அதே அமௌண்ட்ஸ்ல? புரியுது. அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல் அண்ட் யுவர் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து வெயிட் ஏத்த போறீங்களா, நீங்க வெயிட் ஏத்தணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி வெயிட் கொஞ்சம் ஏறிச்சுன்னா ஹவு யூ பெர்ஃபார்ம் இன் தி ஈவெண்ட், அதையும் வந்து யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்பெரிமெண்ட். இது லாஸ்ட் டைம்ல போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற விஷயம் கிடையாது இது. ஸ்பெஷலி ஃபார் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ப்ராக்டிஸ்லயே இது பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு ஜிஐ டிஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கு தே won't ஃபீல் குட் வைல் ரன்னிங். அந்த மாதிரியும் சில பேருக்கு ஆக சான்ஸ் இருக்கு. ஹெவியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஹோல்டிங் ஆன் டு வாட்டர். நீங்கள் சடனாக கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள அதிகமாக சாப்பிட்டோன்னா your body will start holding on to 1 gram of glycogen will store 3 ml of water. சரியா? ஸோ மசில் அண்ட் லிவரில் கிளைகோஜன் ஸ்டோர்ஸ் ஏறிடும், அதோடு சேர்த்து வாட்டரும் ஏறிடும் பாடியில். ப்ரொஃபஷ்னல் ஆத்லீட்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா கேலரிஸ் வந்து சேமாக வச்சுட்டு கார்போஹைட்ரேட்ஸ் ஏற்றிட்டு ஃபேட்டை குறைச்சிருவாங்க.
ஓகே புரோட்டீனை வந்து அவ்வளோ ஓகே மாற்ற மாட்டாங்க. ஓகே. ஓகேண்ணா. Okay. An individual preparing for a long event might consider the pros and cons. Okay. Pros and cons of carbohydrate loading நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. Day of the event பார்த்தோன்னா eat 4 to 6 hours prior to the workout. ஸோ காம்படிஷனுக்கு 4 to 6 hours முன்னாடி எந்திரிச்சு சாப்பிட்ற சொல்லிடுறாங்க. ஸோ தட் ஜிஐ டிஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்கள் 1 hour முன்னாடி சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஓடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் இருக்கும். நிறையா சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு பர்பிங் நிறையா வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்துட்டு வயிறு உள்ள குலுங்குற மாதிரியே இருக்கும். லைக் ஃபுட் வந்து ஜம்ப் ஆகிற ஒரு ஃபீலிங் வந்துடும் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம்னா. அந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஈட்டிங் ரிலேட்டிவ்லி ஸ்மால் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ஸ்நாக் 30 to 60 minutes before exercise helps increase glucose availability. So session, I mean workout or competition start பண்ணுறதுக்கு 30-60 minutes முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்நாக்கு, ஒரு பாதி வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டோன்னா வந்து கிளைக்கோஜன் அவைலபிலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டுரும். அண்ட் அட் த சேம் டைம் அதனால எண்டு ஒர்க் அவுட்டில் குளுக்கோஸ் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது அண்ட் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஓகே. So try out snacks or drinks with practice sessions and workouts prior to relying on them during competition. So practice sessionலயே வந்துட்டு உங்கள் பாடி எப்படி ஃபீல் ஆகுது, how your stomach is coping up with carbohydrate based foodsனு வந்துட்டு ப்ராக்டிஸ்லேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. Don't try to காம்படிஷனில் அன்னைக்கு போயிட்டு சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காதீங்க. Anything you do it in practice, and competition வந்து don't change too many things. Okay. Pre-exercise meal பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்கணும்? So it should be relatively high in carbohydrates. So 1 to 4.5 grams of carbohydrates இருக்கணும் per kg of body weight. So இப்போ வந்து body weight 60னா கிட்டத்தட்ட 60 grams to 240 grams of carbohydrates இருக்கலாம், depending on the இண்டிவிஜுவல் டாலரன்ஸ் லெவல் எல்லாமே. அதே மாதிரி ஃபேட் அண்ட் ஃபைபர்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ப்ரோட்டீன் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம். டோட்டல் வந்து 400 to 800 கேலரிஸ் டிபெண்டிங் ஆன் ஹவு ஹார்ட் யூ ட்ரெயின், வாட் இஸ் யுவர் பாடி வெயிட் எல்லாமே. ஓகே. டியூரிங் எக்ஸசைஸ் மேரத்தான்லாம் பார்த்தோன்னா டியூரிங் எக்ஸசைஸே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் ஆர் அலவுட். லாங் டிஸ்டன்ஸ் இவெண்ட்ஸ்லாம் நடுவில் வாட்டர் வச்சுருப்பாங்க, சில இதில் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸும் அலவுடு. ஆக்சுவலாக மேரத்தான் வாட்டர் மட்டும் தான் அலவுட்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். கோல் ஆஃப் டியூரிங் எக்ஸசைஸ் fueling is to provide the energy with essential nutrients needed by muscle cells to maintain optimal blood sugar levels. ஸோ பாடி டியூரிங் ஒர்க் அவுட் என்ன எய்ம்னா blood sugar levels-ஐ மெயின்டைன் பண்ணணும். that should be the only goal. Okay. During prolonged endurance such as marathon, athlete is at risk of hitting the wall. So hitting the wall னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டிப்ளீட் ஆனதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. இது நார்மலாக என்ன ஆகும்னா பாதி தூரத்தில் வரும், 20 miles 20 kilometers வருமா, மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். 21 miles வந்து 42 kilometers தான் ஒரு மேரத்தான். மைல்ஸில் வந்து 26ஆ ஞாபகம் தான். ஒரு நிமிஷம். மேரத்தான் 26 miles இருக்குது. ஸோ 26 miles இருக்கிற இடத்துல வந்து 20 miles ஓடி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹீட்டிங் த வால்னு ஒரு ஃபினாமினன் இருக்குது. லாஸ்ட் ஒரு
6 மைல்ஸ்னா 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. சரியா? 1 மைல்னா 1.6 கிலோமீட்டர் வரும். ஆமா, 1 மைல் வந்து 1.6. ஸோ கிட்டத்தட்ட 20 மைல்ஸ் 26 மைல்ஸ் மேரத்தானு 20 மைல்ஸ் கிட்ட வந்து இந்த ஃபினாமினன் நடக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு, எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாகுது. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் வந்து 1 ஹவருக்கு கம்மியாக இருக்க எக்ஸசைஸ் வந்துட்டு நீங்கள் வந்து குளுக்கோஸு, கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸு இதை பற்றிலாம் யோசிக்கவே தேவையில்லை. அடிஷ்னல் கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் 1 ஹவருக்கு மேலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் குறையும். ஓகேயா? அதனாலேயே வந்துட்டு 1 to 3 hours கண்டினியூஸ் ட்ரைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு மசில் கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே குளுக்கோஸ் நீங்கள் சாப்பிடல, ஐ மீன் டியூரிங் ஒர்க் அவுட் வந்து அந்த 1 ஹவரில் வந்து நீங்கள் லைட்டாக ஏதாவது சாப்பிடல அப்படின்னா வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் கம்மியாக சான்சஸ் அதிகம். பிளட்லேயும் சரி, மசில் லிவர்லேயும் சரி. இது பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். So to maintain a steady supply of energy, consume glucose containing snacks and beverages. So அண்ணா ஆ இப்போ நீங்க சொல்றீங்களா இது வெறும் மேரத்தான் மட்டும்தான்? இப்போ நார்மலா ஒர்க் அவுட் பண்றாங்க அவங்க கூட ஒரு 1 hour மேல. ஹலோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேக்குதா? இப்போ கேக்குது. ஆனா ஒண்ணும் இல்லைண்ணா, இப்போ நீங்க சொல்றது எல்லாமே காம்படிஷன்ல தானே. ஒரு ட்ரைனிங்னா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இருக்காங்களா, போல் வால்டர்ஸ்லாம் இருக்காங்கண்ணா. ஆமா, ஆனா அவங்களும் ரொம்ப நேரம் ட்ரைனிங் பண்ணுவாங்கல்லண்ணா. see, there is a huge difference between 4 hours training and 4 hours continuous training. சரியா? லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்லாம் வந்துட்டு 2.5 hours மேரத்தான் ஓடுறாங்க. மேரத்தான்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லலாம் பண்ணனா 3 hours ஆகும். 3 hours கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. போல் வால்ட் அப்படி கிடையாது. போல் வால்ட் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, மீதி ஒரு 10 பேர் ஜம்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஸோ ரெஸ்ட் தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மேஜரா. அவங்க போல செட் பண்ணுவாங்க, டெக்னிக் பார்ப்பாங்க. ஸோ ஈவன் தோ 4 hours அவங்க ட்ரைனிங் பண்ணாலும் அதில் எஃபெக்டிவ் ட்ரைனிங் 1.5 hours தான் இருக்கும். ஓகேண்ணா. சரியா? மேரத்தான்லாம் பார்த்தோன்னா கண்டினியூஸா நீங்க ஸ்டாப்பே பண்ணாம ஓடிக்கிட்டு இருக்க போறீங்க. ஓகே. ஓகே, ஸோ இதே தான் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்போர்ட்டுக்குமே ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் ஹவர்ஸ் நீங்க பார்க்கணும், கண்டினியூஸ் ட்ரைனிங் ஹவர்ஸையும் நீங்க பார்க்கணும். கிரிக்கெட்டும் சேம் தான். கிரிக்கெட் பார்த்தோன்னா இப்போ பேட்ஸ்மேன் அன்லெஸ் இந்த 2020 பார்த்தோன்னா கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். பட் அதுவுமே பார்த்தோன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி கண்டினியூஸ்லி ரன்னிங் ஆல் த்ரூ அவுட். சரியா? இப்போ பவுலர்னா வந்துட்டு ஹில் போல் அ ஸ்பெல் ஆஃப் 6 balls. அது ஒரு 10 minutes 15 minutes முடிஞ்சிருமா? ஹவு லாங் டஸ் இட் டேக் ஒரு ஓவர் முடிக்கிறதுக்கு ரஃப்லி கௌஷிக்? ஆர் 4 minutes. 4 minutes. Okay, so 4 minutes to 6 balls you put, is it? Like fast bowler with break in between and the add எல்லாமே வரும் எல்லாம் சேர்த்து. ஆமாண்ணா 4 minutes. 4 to 5 minutes ஸ்லோவா போடுறாங்கன்னா, ஸ்லோவா பின்னாடி நடந்து போறாங்கன்னா 5 minutes ஆகும். ஓகே, ஸோ 5 minutes ஆகுது. ஸோ 5 minutesல 6 balls தான் வந்து போடுறாங்க ஃபாஸ்ட் bowlers. ஓகேயா? அதுக்கப்புறம் they will go to one corner of the field and they will stand. Occasionally ball will come or not, but they are resting. அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து their overall their glycogen ஸ்டோர்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆனால் கூட அது ரீசிந்தசைஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸ்ப்ரிண்ட் அடிக்கும்போது கிளைக்கோஜன் இல்லை ஏடிபி தான் பிரேக் டவுன் ஆகும். பட் கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் குறைஞ்சா கூட அவங்க ரெஸ்ட்டை நின்றுக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ரீசிந்தசைஸ் ஆகிடும். பட் சேம் வித் நீங்கள் சொன்ன மாதிரி போல் வால்ட், லாங் ஹவர்ஸ் ஆஃப் போல் வால்ட் பண்ணுறது எல்லாமே அந்த ஸ்ப்ரிண்ட் ஆர் ஜம்ப் அந்த ட்ரைனிங் பண்ணும் போது பிரேக் டவுன் ஆகும். கொஞ்ச நேரம் உட்காந்த உடனே அது வந்து ரீபில்ட் ஆகிடும், ரீசிந்தசைஸ் ஆகிடும். மேரத்தான் மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக ஓடுறதுனால பிரேக் டவுன்லேயே தான் இருக்கும், ரீபில்டே ஆகாது.
அதனால தான் வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ், கார்போஹைட்ரேட் ஸ்டோர்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஓகே, எஸ்பெஷலி இன் ப்ரொலாங்ட் ஹீட். ஸோ பார்த்துட்டோம்னா ஓகே, கன்சியூம் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சியூம் 30 to 60 grams per hour carbohydrates per hour every 15 to 20 minutes. Okay, rather than one large bolus after 2 hours. 2 hours கழிச்சு ஒரேடியா ஒரு ஹெவி மீல் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 30 to 60 grams every 20 minutes சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, carbohydrate consumption during prolonged exercise should begin shortly after the initiation. ஸோ ஒர்க் அவுட் ஆரம்பித்த உடனே ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 15-20 மினிட்ஸில் உடனே வந்து கார்போஹைட்ரேட் கன்சம்ஷன் ஆரம்பிச்சிடணும். இன் ட்ரைனிங் ஆர் காம்படிஷனில் யூஆர் நாட் கோயிங் டு கன்சியூம் கார்போஹைட்ரேட்ஸ் அன்லெஸ் அயன்மேன் மாதிரி இருக்கிறது தான் குளுக்கோஸ் அலவுடு, ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அலவுட். மேரத்தான் மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அலவுடுன்னு. வாட்டர் அலவுடுன்னு தெரியும், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அலவுடுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்கோ தெரியுமா? சுரேகா தெரியுமா? சுரேகா இருக்காங்களா? எனிபடி நோஸ்? சரி, நான் என்ன சொன்ன கேட்கல. நான் மேரத்தான்ல வந்துட்டு வாட்டர் அலவுடு, ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அலவுடா? அலவுட்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ்ல ஆனா அந்த டீம் மேனேஜர்ஸ் என்ன ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொடுக்கலாம். டீம் மேனேஜர்ஸ் அந்த டேபிளோட இருப்பாங்க இல்லையா, டேபிள்ல இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த அபிஷேகிங் ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க. அது இல்லாம தனியா டீம் மேனேஜர்ஸ் தனியா ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, ஃபுல் மாரத்தான்ல இருக்கும். ஓகே, அது அலவுட் இல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ்? சரி, ஓகே. கார்போஹைட்ரேட், ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஆடிங் ப்ரோட்டீன் டு கார்போஹைட்ரேட்ஸ் டியூரிங் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸோட ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்றாங்க. ஸோ போஸ்ட் எக்ஸசைஸ் ரெப்ளினிஷ்மெண்ட். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் என்ன கோல் அப்படின்னு பார்த்தோன்னா கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸை ரீஃபில் பண்ணணும். ஓகே, அதை ரீஃபில் பண்ணிவிட்டு மசில் ரிப்பேர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஸோ ப்ரோட்டீனும் நம்ம எய்ம் பண்ணணும். ஸோ விகரஸ் ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சாரி, athletes வந்து who train vigorously for multiple sessions in a day, மல்டிபிள் செஷன்ஸ் ஒரு நாளில் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இம்மீடியட்டாக ஒர்க் அவுட் முடித்த உடனே வந்து ரீப்ளனிஷ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து ஒரு, இப்போ நான் கிரிக்கெட்டர்ஸ் நிறையா பார்த்துருக்குறேன். ஸோ ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு மார்னிங் ஒரு செஷன் பண்ணுவாங்க, மார்னிங் ஒரு செஷன் ஸ்கில் மாதிரி பண்ணுவாங்க, ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் வந்து ஸ்ட்ரென்த்து பண்ணுவாங்க, ஈவினிங் போயிட்டு நெட்ஸு இல்லைன்னா வந்து ஃபீல்டு ஒர்க் ஏதாவது தேவைன்னா பண்ணுவாங்க. அதாவது டீம் வந்து எப்படியும் மார்னிங் ஈவினிங் வர சொல்லிடுவாங்க, மதியம் வந்துட்டு கிரவுண்டு பண்ணுவாங்க, சாரி ஸ்ட்ரென்த் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில பேர். ஸோ அந்த மாதிரி 3 செஷன்ஸ் டேலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் தட் ஒர்க் அவுட் முடித்த உடனே இவங்க வந்து ரெக்கவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடணும். ஸோ இம்மீடியட்டாக, ஸோ ப்ரோட்டீன் வந்து இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ ஹேவ் இம்மீடியட்லி ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் அவுட் முடிச்ச 2-3 மினிட்ஸ்லேயே குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரீஃபில் யுவர் கிளைக்கோஜன் அண்ட் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ஸ்டோர்ஸ். ஸோ அதனால் இம்மீடியட்டாக வந்து கிளைண்ட்ஸ் வந்துட்டு ப்ரோட்டீன் குடிக்க சொல்லிடுவோம். கிரிக்கெட்டர்ஸ் அதனால் வீட்டுக்கு போன உடனே ஒரு சின்ன ஸ்நாக் ஆஃப் ப்ரோட்டீன் ஆஃப் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது பெட்டரு. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரேடியாக ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டுக்கு போன உடனே ஹேவ் ஒன் ஸ்மால் ஸ்நாக், ஒரு ஃப்ரூட் ஆர் சம்திங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் யுவர், இட் கேன் பி வெரி ஸ்மால், இட் கேன் பி லைக்
one idli, or it can be something like or one banana or something, but have that immediately so that the process starts, recovery process start ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் மீல் நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது இட் வில் ஆட் டு இட், ஸோ தட் ஈவினிங் செஷனுக்கு யூ வில் பி ப்ரிப்பேர்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நீங்கள் நியூட்ரிஷன் பிளானிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. Refueling should begin within 30 minutes after exercise and should be followed by a high carbohydrate meal within 2 hours. ஸோ ரீஃபியூலிங்காக 30 மினிட்ஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஹை கார்போஹைட்ரேட் மீல் சாப்பிட்றணும். அதே மாதிரி கார்ப் இன்டேக் பார்த்தோன்னா 1.5 grams per kg body weight in the first 30 minutes and then every 2 hours for 4 to 6 hours. ஓகே. ஸோ பாடி வெயிட் வந்து 60 kg இருக்குன்னா கிட்டத்தட்ட 90 grams 160 into 1.5 90 grams வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்றணும். ஓகே. அண்ட் தென் எவ்ரி 2 hours வந்து திருப்பி 90 grams சாப்பிடணும் ஃபார் 6 hours சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஸோ ஒர்க் அவுட் வந்து நீங்கள் 10 o'clock முடிச்சிங்கன்னா 10:30க்குள்ளே ஒரு 90 grams கார்போஹைட்ரேட் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் 11:30 12:30க்கு ஒரு 90 grams கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் 1:30 2:30க்கு இன்னொரு 90 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், 2:30 3:30 4:30க்கு இன்னொரு 90 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ 4 to 6 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி சாப்பிட சொல்கிறாங்க. சில பேருக்கு ஃபீஸபிள் கிடையாது, 2 hours தான் சாப்பிடணும்னு இல்லை, எவ்ரி 3 hours கூட சாப்பிட்றலாம். பட் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்போர்ட், டிபெண்டிங் ஆன் வாட் யூஆர் பிளானிங் ஃபார் த ஈவினிங், வாட் நெக்ஸ்ட் டே ட்ரைனிங் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை பேஸ் பண்ணி யூ ஷுட் டிசைட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அண்ட் ஹைட்ரேஷன் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் எக்ஸசைஸ். ட்ரிங்கிங் டூ லிட்டில் கேன் லீட் டு டீஹைட்ரேஷன். ரொம்ப தண்ணியாக நீங்கள் ரொம்ப கம்மியாக நீங்கள் தண்ணி குடிச்சிட்டோன்னா டீஹைட்ரேட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து சான்சஸ் ஆஃப் ஹைப்போநாட்ரேமியா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் சிவியர் ஹைப்போநாட்ரேமியா அண்ட் டீஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. கோல் இஸ் டு ட்ரிங்க் ஜஸ்ட் த ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் ஆர் எலக்ட்ரோலைட்ஸ் before, during and after exercise to maintain a state of euhydration. Euhydration na vandu optimal hydration, adukku da EU hydration nu solluvaanga. Okay. Hydration before exercise. So ipo ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு நடுவில் 8 to 12 hours தான், லெஸ் தென் 8 to 12 hours தான் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு ப்ரீ ஹைட்ரேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock, சாரி மார்னிங் வந்து ஒரு 8 o'clock உங்கள் ட்ரைனிங் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 8 o'clock ப்ளஸ் நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு 8 12 4. ஸோ 4 o'clock தாண்டி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 4 o'clock முன்னாடியே உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் வரப்போகுது, ஒரு 12 o'clock 1 o'clockே நீங்கள் ட்ரைனிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ ஹைட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். மார்னிங் 8 o'clock முடித்த உடனே உங்கள்கிட்ட ப்ரீ ஹைட்ரேஷன் ப்ரோட்டோக்காலாக ஆரம்பிச்சிடணும். ஓகே. ஸோ கிளைண்ட்ஸ் மே ட்ரை டு ஹைப்பர் ஹைட்ரேட் வித் கிளிசரால் கண்டெய்னிங் சொல்யூஷன்ஸ். ஸோ கிளிசரால் வந்து இட் இஸ் நாட் கிளைகோஜன். கிளிசரால் வந்துட்டு இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபேட் தான். ஓகே. ஃபேட் வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் சாரி ட்ரைக்ளிசரைடு அப்படின்வாங்க. ட்ரைக்ளிசரைடில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் வந்து கிளிசரால். ஓகே. ஒரு கிளிசராலும் 3 ஃபேட்டி ஆசிட் சேர்ந்தனா இட் இஸ் கால்ட் அ ட்ரைக்ளிசரைட். ஓகே. ஸோ கிளிசரால் வந்துட்டு சில பீப்புள் வந்து கிளிசரால் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக, நாட் சப்ளிமெண்ட், ஒரு ட்ரிங்காக எடுத்து they will reduce the hydration levels, dehydration levels. But என்னன்னா recent research வந்துட்டு it is unlikely to be advantageous.
அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் ரிசர்ச் சொல்லுது. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃப்ளூயிட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பிஃபோர் எக்ஸசைஸ் 5 to 7 ml per kg body weight. டியூரிங் எக்ஸசைஸ் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். சோடியம்க்கு இவ்வளோ, பொட்டாசியம்க்கு 2.5 m equivalent per liter. ஓகே. போஸ்ட் எக்ஸசைஸ் drink 1.5 liters per kg body weight. Body weight loss. ஸோ பிஃபோர் ஒர்க் அவுட்டுக்கும் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கும் உங்களுக்கு 1 kg வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1.5 liters ஆஃப் வாட்டர் குடிச்சிடணும். 2 kgs லாஸ் ஆயிருந்ததுன்னா 3 லிட்டர் வாட்டர் குடிக்கணும் அப்படின்றாங்க. அவ்வளோலாம் குறையாது, பட் ஜென்ரலாக. ஓகே. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸோட ரஃபாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட் ரேட் பார்த்தோன்னா 6% கார்போஹைட்ரேட்ஸ், 22 grams வருது. ஸோ கேட் ரேட்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். தர்ஸ்ட் குவென்ச்சர், என்டூரன்ஸ் ஃபார்முலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் இருக்குது. இது பார்த்தோன்னா சிம்பிளாக ஒரு கோகோனட் வாட்டர் பாருங்கள், ஜீக்கோ கோகோனட் வாட்டர். அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட சேம் சர்விங் சைஸில் பாதி வந்துடுது, 30 grams வந்துடுது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹைட்ரேஷன் டியூரிங் எக்ஸசைஸ். ஸோ டியூரிங் எக்ஸசைஸ் என்ன கோலு? இஸ் டு ப்ரிவெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிமினிஷிங் அண்ட் டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது, ஹைப்போநாட்ரிமியா ஆகக்கூடாது. அதுதான் வந்து கோல்ஸ் ஆஃப் டியூரிங் எக்ஸசைஸ் ஹைட்ரேஷன். கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1:1 ரீப்ளேஸ்மெண்ட் டு ஃப்ளூயிட் லாஸ் ரேஷியோ. ஸோ எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கோ அவ்வளோக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி. எக்ஸசைசஸ் ஷுட் கன்சியூம் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ஆஸ் தே லூஸ் இன் ஸ்வெட். ஸோ ஸ்வெட்டு வந்துட்டு ஸ்வெட்லேயே 1 liter போயிடுச்சுன்னா 1 liter வந்துட்டு நம்ம குடிச்சு ஃபுல்ஃபில் பண்ணிடணும் அப்படின்றாங்க. கம்பேர் ப்ரீ அண்ட் போஸ்ட் எக்ஸசைஸ் பாடி வெயிட் டு அசஸ் ஹைட்ரேஷன். எக்ஸசைஸ்க்கு முன்னாடி அண்ட் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பாடி வெயிட் இருக்குன்னு செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஹைட்ரேஷன் வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். கோல் இஸ் டு, இந்த நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோலே வந்து அவாய்ட் வெயிட் லாஸ் கிரேட்டர் தேன் 2%. ஓகேயா? ஸோ 100 kg ஒரு பர்சன் இருக்கிறான்னா, பிஃபோர் ஒர்க் அவுட் 100 kg இருக்கிறான்னா ஆஃப்டர் ஒர்க் அவுட் 98 kg போகக்கூடாது. சம்டைம்ஸ் ஸ்வெட்லேயே அவ்வளோ போயிடும். ஆனால் அது வந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் தண்ணி குடித்த உடனே அது திருப்பி நார்மல் ஆகிடும். பட் வந்து 2%க்கு மேலே வெயிட் லாஸ் ஆகக்கூடாது பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது. கிளையன்ட்ஸ் ஷுட் எய்ம் டு ட்ரிங்க் 400 ml to 800 ml, which is 0.4 liters-na 400 ml, 0.8 liters-na 800 ml. சரியா? ஒரு லிட்டருக்கு வந்துட்டு 400 to 800 ml குடிக்க சொல்கிறாங்க. ஓகே. Higher rates for faster, heavier individuals in hot and humid environment. ஸோ இதே வந்துட்டு ஹாட்டான கண்டிஷன், ஹியூமிடான கண்டிஷனாக இருந்துச்சுன்னா இதை விட 800 ml மேலேயும் குடிக்கலாம். அதே மாதிரி ஹெவியரான பர்சனாக இருந்ததுன்னா இதை விட அதிகமாகவும் குடிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே. அதே ரொம்ப லைட் வெயிட்டு கூலான கிளைமேட்டாக இருந்ததுன்னா 400 ml கூட தேவையில்லை, 200 to 400 ml கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. கைட்லைன்ஸ், மற்ற கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ட்ரிங்க் ஃப்ளூயிட்ஸ் வித் சோடியம். இஃப் எக்ஸசைஸ் லாஸ்ட் லாங்கர் தேன் 2 hours, கன்சியூம் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க். ஸோ 2 hours மேலே போயிடுச்சுன்னா இந்த 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் இவ்வளோ இருக்கணும், 20 to 30 m equivalent. பொட்டாசியம் வந்து 2 to 5 m equivalent. ஓகே. ட்ரிங்க் கார்போஹைட்ரேட் containing sports drinks to reduce fatigue. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணால் ஃபெட்டிக் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. லாங்கர் தென் 1 hour ஷுட் கன்சியூம் கார்போஹைட்ரேட்ஸ் வித்
ஃப்ளூயிட்ஸ். 1 ஹவருக்கு மேலே போனோன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் சேர்த்து நீங்கள் குடிக்கணும். சூஸ் ட்ரிங்க்ஸ் 30 to 60 grams that provide 30 to 60 grams of carbohydrates every hour. ஸோ ஒரு ஹவருக்கு 30 to 60 grams வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸில் வர மாதிரி டியூரிங் ஒர்க் அவுட் குடிச்சிடணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் கான்சன்ட்ரேஷன் 6 to 8% இருக்கணும். கார்போஹைட்ரேட் கான்சன்ட்ரேஷன் 6 to 8% இருக்கணும். ஓகே. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் பிளே an important role in replenishing fluids and fluids, glucose and sodium. ஸோ ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் வந்து ஃப்ளூயிடு, குளுக்கோஸ், சோடியம் இது எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணணும், ரீப்ளனிஷ் பண்ணணும். ஓகே. ஸோ என்டியூரன்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ஏற்கனவே ஒரு ஹார்ட் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு டீஹைட்ரேஷன் அண்ட் ஹைப்போநாட்ரியாமியா வந்து ஈஸியாக காஸ் ஆஃப் டெத்தாக இருக்கலாம் சில பேருக்கு டியூரிங் லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ். ஹார்ட் கண்டிஷன் இருந்துச்சுன்னா சான்சஸ் அதிகம். ஓகே. நாட் many ரன்னர்ஸ் பே அட்டென்ஷன் டு ஹைட்ரேஷன். பெருசாக வந்து ஹைட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். Dehydration combined with high intensity exercise, hot, humid climate, poor fitness, incomplete acclimatization can raise body temperature and lead to heat stroke. ஸோ உங்கள் பாடியும் டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, ட்ரைனிங்கும் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுறீங்க, நல்லா வெயில் அடிக்குது, ஃபிட்னஸும் பெருசாக பண்ணல, அதே மாதிரி புதுசாக ஒரு சூடான இடத்துக்கு வந்திருக்கீங்க. லெட்ஸே வந்து இப்போ காஷ்மீர்லேருந்து திடீர்னு வந்து சென்னையில் வந்துட்டு ஒரு மேரத்தான் ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க காஷ்மீரில் இருக்கிற கிளைமேட்டில் வந்து அது பழகிருக்கும். சென்னைக்கு வந்தோன்னா ஒரு 5-10 நாள் வந்து இந்த வெயிலுக்கு யூஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மேரத்தான் ஓடுற மாதிரி பிளான் பண்ணணும். இறங்கி நாளே ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட் எக்ஸாஷன் வந்துடும். நிறைய தண்ணியும் குடிக்கக்கூடாது, ஏன்னா ஹைப்போநாட்ரேமியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸர்ஷனல் ஹைப்போநாட்ரேமியான்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா ரிசல்ட்ஸ் ஃப்ரம் கிரேட்டர் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் தேன் த வால்யூம் லாஸ்ட் இன் ஸ்வெட் ஃப்ரம் ட்ரிங்கிங் கிரேட்டர் வால்யூம். ஸோ நிறைய தண்ணி குடிப்பாங்க, அதே நேரத்தில் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறதுனால ஸ்வெட்டில் இருந்தும் நிறையா சால்ட் வெளியே போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ வந்து நீங்கள் ஹைப்போநாட்ரேமியா எப்படி பார்த்துக்கணுன்னா, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கப்புக்குள்ளே ஒரு சின்ன கப்புக்குள்ளே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் உப்பு போடுறீங்க. ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் கலந்து குடிச்சு பார்த்தோன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்? உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே ஒரு ஸ்பூனை நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நீங்கள் குடிச்சோன்னா எப்படி இருக்கும்? பெருசாக உங்களுக்கு தெரியாது. திருப்பி இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சின்ன கப்பில் நீங்கள் 1 ஸ்பூன் நீங்கள் சால்ட் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், நல்லா உப்பு உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்துட்டு 1 லிட்டர் ஆஃப் ஒரு 1 லிட்டருக்குள்ளே போட்டு கலக்கி குடிச்சு பார்த்தோன்னா உப்போட டேஸ்ட் அவ்வளோ தெரியாது இல்லையா? அதே தான் ஹியூமன் பாடிக்குள்ளே. நம்ம பாடிக்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சால்ட் வந்து அப்படியே டைல்யூட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா பாடிக்கு போதுமான அளவுக்கு வந்துட்டு சோடியம் பத்தாது. இதே நேரத்தில் நீங்கள் நல்லா இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணும்போது ஸ்வெட்டு வழியாக வந்துட்டு சால்ட் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இருக்கிற சால்ட் எல்லாமே வெளியே வருது, பாடியும் உள்ள வாட்டர் டைல்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹைப்போநாட்ரேமியா வந்து எக்ஸர்ஷனல் ஹைப்போநாட்ரேமியான்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஹைப்போநாட்ரேமியா வருது அப்படின்னு பார்த்தோன்னா, யாருக்கு வந்து பிஎம்ஐ ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்குலாம் வந்துட்டு ஹைப்போநாட்ரேமியா வர சான்சஸ் அதிகம். அதே மாதிரி ரெகுலராக வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு லிட்டர் ஒரு மைலுக்கும் வந்து நான் வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு ரேஸ் முடிகிறதுக்குள்ளே 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பர்சனுக்கு வந்துட்டு ஹைப்போநாட்ரேமியா ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ரெடிக்டர் ஆஃப் ஹைப்போநாட்ரேமியா, யாருக்கெல்லாம் ஹைப்போநாட்ரேமியா ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிட் யாருக்கெல்லாம் கெயின் ஆகிருக்கோ,
லைக் ப்ரீ ஒர்க் அவுட் மீன் எக்ஸசைஸ் ரன்னிங் ஆரம்பிக்கிறதுக்கும் ரன்னிங் முடிக்கிறதுக்கும் முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சு அவங்க வெயிட் ஏற்றிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு ஹைப்போநட்ரிமி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் வித் ட்ரிங்கிங் ஃப்ளூயிட்ஸ் பிஃபோர் அண்ட் டியூரிங் எக்ஸசைஸ் காசஸ் GI டிஸ்ட்ரெஸ். ஸோ வந்து இப்போ நார்மலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய தண்ணி குடிச்சுன்னா வயிறு வந்துட்டு டிஸ்ட்ரெஸ் ஆகிடும், GI டிஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா gastric emptying or the speed with which the stomach empties its content into the small intestine slows with exercise. ஸோ என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சாப்பிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இப்போ we are all resting இல்லையா, சும்மா சேரில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து லிவர், கிட்னி, டைஜஷன் இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருக்கும். அப்பார்ட் ஹார்ட் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். லங்ஸ் வந்து இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமாக லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா, மற்றபடி கை காலுக்குலாம் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ மெஜாரிட்டியாக வந்து இன்டர்னல் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் தான் அதிகமாக நடக்கும். ஆனால் சப்போஸ் நான் எந்திரிச்சு ஜாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த கிட்னி, லிவரு, டைஜஷனுக்கான பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப்னா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் எந்த மசில் யூஸ் பண்ணுறனோ, லெக் மசில் யூஸ் பண்ணுறேன்னா லெக்குக்கான ஆர்டரிஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அங்கே தான் பிளட் அதிகமாக போகும். ஸ்டமக்கில் டைஜஷன் வந்து நடக்காது. தூங்கும் போது பார்த்தோன்னா அதே மாதிரி டைஜஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். லைக் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் கிடையாது. லைக் ஓடும் போது டைஜஷன் வந்து கம்மியாக நடக்கும், கம்மியாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ரெஸ்ட் எடுக்கும் போது டைஜஷன் வந்து அதிகமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, this is because exercise induced sympathetic stimulation diverts blood from the GI system to the heart, lung and working muscle. ஸோ எக்ஸசைஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டைவர்ட் பண்ணிடுது பிளட் ஃப்ளோ எங்கள் GI சிஸ்டம்லேருந்து ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு அண்ட் ஒர்க்கிங் மசிலுக்கு. ஸோ இதனால் என்ன ஆகிடும்னா ஸ்டமக் வந்து ஃபுல்லாக வந்து டைஜஷன் ஆகிருக்காது. ஸோ இதனால் வந்து கிராம்ப் ஆகிற ஃபீலிங் இருக்கும். ஆசிட் ரீஃப்ளெக்ஸ், அதாவது ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்த ஒரு ரீஃப்ளெக்ஸ் திடீர்னு ஏப்பம் வரும், ஹார்ட் பர்ன்ஸ் வரும், ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லான ஃபீலிங் இருக்கும், கேஸ் வர மாதிரி இருக்கும். ஏன்னா டைஜஷன் ஃபுல்லாக ஆகலை. It turns out that good hydration with the right fluids can increase gastric emptying. ஸோ கரெக்டான ஹைட்ரேஷன், ப்ராப்பர் நீங்கள் ஃபுட் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் கரெக்டாக எம்டி ஆகி இட் கேன் கோ அவுட் ஆஃப் யுவர் மீன் அவங்க சிஸ்டம்லேருந்து கரெக்டாக ஆப்டிமலாக எம்டி ஆகிக்கிட்டே வரும். Okay, gastric emptying is maximized when the amount of fluid in the stomach is high. So ஸ்டமக்கில் வந்து நிறையா ஃப்ளூயிட்ஸ் இருந்ததுன்னா வந்து கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் வந்து மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஃபாஸ்டராக வந்து எம்டி ஆக ஆரம்பிச்சிடும் பாடி ஃபுட் ஃப்ரம் த ஸ்டமக். ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், டீஹைட்ரேஷன், ஹைப்பர்தர்மியா அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் ஹை எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஸ்லோஸ் கேஸ்ட்ரிக் எம்ப்டிங். ஸோ நல்லா இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, டீஹைட்ரேஷன், ஹைப்பர்தர்மியா இதெல்லாம் இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு பாடி வந்து ஃபுட் வந்துட்டு இட் ஒன்ட் ட்ராவல் ஃபாஸ்ட். பொறுமையாக தான் வந்துட்டு இட் வில் ட்ராவல் அவுட் ஆஃப் தி சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா போஸ்ட் எக்ஸசைஸ் ஹைட்ரேஷன் எய்ம் டு கரெக்ட் எனி ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு உங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கன்சியூம் வாட்டர் டு ரீஸ்டோர் ஹைட்ரேஷன், கார்போஹைட்ரேட்ஸ் டு ரிஸ்டோர் கிளைகோஜன், எலக்ட்ரோலைட்ஸ் டு ஸ்பீட் ரீஹைட்ரேஷன். ஓகே, ஸோ வாட்டர், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரீஃபில் பண்ண சொல்கிறாங்க போஸ்ட் எக்ஸசைஸ் ஹைட்ரேஷனுக்கு. இஃப் ரீஹைட்ரேஷன் நீட்ஸ் டு அக்கர் குவிக்லி, the client should drink 1.5 liters of fluid. ஓகே, ஸோ இமீடியட்டாக வந்து ரீஹைட்ரேஷன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு client should drink 1.5 liters of fluid for every kilogram of body weight loss. ஸோ ஒரு கிலோ வெயிட் குறைஞ்சுன்னா 1.5 liters நம்ம குடிச்சிடணும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் அவுட்.
ஓகே. சிவியர்லி டீஹைட்ரேட்டட் அத்லீட் பாடி வெயிட் வந்து 7% விட அதிகமாக வந்து பாடி வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்ட்ராவீனஸாக வந்துட்டு ஃப்ளூயிட் சப்ளை பண்ணணும். ஸோ ஐவி மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு செலைன் வாட்டர் ஆர் குளுக்கோஸ் வந்து தே நீட் டு ரீஃபில். டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போகணும். இவ்வளோ சிவியராக வந்துட்டு 7% கீழெல்லாம் பாடி வெயிட் வந்து குறையக்கூடாது. Those at greater risk of hyponatremia should be careful not to consume too much water. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜெனட்டிக்காகவே வந்து ஹைப்போநாட்ரமியா வரதுக்கு சான்சஸ் இருக்கோ அவங்களாம் வந்துட்டு உடனே நிறைய தண்ணிலாம் குடிச்சிடக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா that functions to supplement the diet and a dietary supplement. A dietary supplement என்னன்னா it is defined as a product other than tobacco that functions to supplement the diet and contains one or more of the following. ஒரு dietary supplementல வந்துட்டு இதெல்லாம் இருந்துச்சு, ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்துட்டு it is called a supplement. விட்டமின் இருக்கலாம், ஹெர்ப் இருக்கலாம், அமினோ ஆசிட் இருக்கலாம், நியூட்ரிஷனல் சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம், மெட்டபாலைட்ஸ் ஏதாவது இருக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கலாம். Okay, the supplement is considered adulterated if it is or one of its ingredients present a significant or unreasonable risk of injury. Or adulterated impure ஒரு சப்ளிமெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு உங்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் ஆர் இன்ஜுரி ஆர் இல்னஸ் ரிஸ்க் வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட் லேபிள்ஸ் பார்த்தோன்னா இட் கேனாட் இன்க்ளூட் கிளைம்ஸ் தட் ப்ரொடியூஸ் டயக்னோசிஸ். ஸோ இப்போ சப்ளிமெண்ட்டில் வந்து நார்மலாக நான் அந்த சப்ளிமெண்ட் வந்து இதை க்யூர் பண்ணது க்யூர் பண்ணாது, ஐ மீன் திஸ் கேன் க்யூர் கேன்சர் ஆர் சம்திங் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போடக்கூடாது. ஆனால் நியூட்ரிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை கம்பெனிஸ் ஆர் நாட் அப்ரூவ்ட் பை எஃப்டிஏ. ஸோ எஃப்டிஏ தான் வந்துட்டு மெயின் அத்தாரிட்டி. ஆனால் அவங்களே வந்துட்டு இதெல்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சப்ளிமெண்ட் கம்பெனியை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. மஸ்ட் கண்டெயின் அண்ட் இன்க்ரீடியன்ட் லேபிள். ஸோ என்னெல்லாம் அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அதை வந்துட்டு காமிக்கிற மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் லேபிள் வந்து கண்டிப்பாக நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டில் இருக்கணும். இஃப் அ கிளைண்ட் இஸ் ஆன் மெடிக்கேஷன் தேர் இஸ் அ ட்ரக் சப்ளிமெண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ மெடிசனுக்கும் ட்ரக்குக்கும் வந்து சப்ளிமெண்ட்டுக்கும் ட்ரக்குக்கும் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதனால பெட்டர் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு டயட்டிஷியன்கிட்ட பேசிட்டு யூ ஷுட் கிவ் த சப்ளிமெண்ட்ஸ். ஓகே. ட்ரெயினர்ஸ் ஷுட் ப்ரொவைட் கிளைண்ட்ஸ் வித் எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசோர்ஸஸ். ப்ராப்பராக சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் என்னால் இருக்கோ அதை பார்த்து யூ ஷுட் கிவ் கைடன்ஸ். ஓகே. நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் வித் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். எந்தெந்த சப்ளிமெண்ட்லாம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது லைக் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் வர்றது கிரியேட்டின். கிரியேட்டின் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் சப்ளிமெண்ட். 20 இயர்ஸ் மேலே ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இட் ஹாஸ் ஷோன் டு இம்ப்ரூவ் எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ், மசில் மாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் கூட காமிச்சிருக்கு, ஸ்ட்ரென்த் கெயின்ஸ் கூட காமிச்சிருக்கு வித் கிரியேட்டின். லாங் டேர்ம் சேஃப்டியும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு வித் கிரியேட்டின் யூஸு. கிரியேட்டின் சப்ளிமெண்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏடிபியை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ் டியூரிங் ஒர்க் அவுட். ஓகே. கிரியேட்டின் சப்ளிமெண்டேஷன் கேன் இன்க்ரீஸ் கிரியேட்டின் ஸ்டோரேஜ் இன் த ஸ்கெல்டல் மசில் வித் அ லோடிங் ஃபேஸ். ஸோ இப்போ இது முன்னாடி இருந்துச்சு லோடிங் ஃபேஸ்னு சொல்லிட்டு. ஸோ சப்ளிமெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு வந்துட்டு 5 கிராம்ஸாக 4-5 தடவை எடுப்பாங்க. ஓகே. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 5 கிராம்ஸ், மார்னிங் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 5 கிராம்ஸ், மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் 5 கிராம்ஸ், ஈவினிங் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 5 கிராம்ஸ், ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் 5 கிராம்ஸ். ஸோ டோட்டலாக 20 கிராம்ஸ் வந்துடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி 5 நாள் பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 டேஸ் பண்ணுறது ஃபேஸ் வந்து அதை லோடிங் ஃபேஸ், கிரியேட்டின் லோடிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் வந்துட்டு ப்ரொலாங்டாக ஒரு 3 months 6 months ஒரு வாட் எவர் 5 கிராம்ஸ் ஒரு 3 கிராம்ஸ் வந்துட்டு டெய்லி எடுத்துக்கிட்டே எடுக்கலாம். இது வந்துட்டு முன்னாடி இருந்த ரிசர்ச்சு. பட்டு கரண்ட் ரிசர்ச் இப்போ இவங்க வந்து டெக்ஸ்ட் புக்கில் இது தான் காமிச்சிருக்காங்க.
ரீசெண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோடிங் ஃபேஸில் ஒன்று தேவையே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. லோடிங் ஃபேஸ் பண்ணுறதுனால இனிஷியலாக ஒரு ஃபாஸ்ட்டாக கிரியேட்டின் லெவல்ஸ் ஏறுமே தவிர்த்து ஆஃப்டர் 20-30 டேஸ் வந்துட்டு கிரியேட்டின் லெவல்ஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் தி சேம். நீங்கள் லோடிங் ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங்லேருந்தே மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து 20-30 டேஸ்க்கு அப்புறம் கிரியேட்டின் லெவல்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கேஃபீன் சப்ளிமெண்ட். கேஃபீன் வந்து காஃபிலையும் இருக்குது, டீலையும் இருக்குது. அது வந்து இட் ஹேஸ் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ்லையும் இருக்குது, ஆனரோபிக்லையும் இருக்குது. ஏரோபிக்னா 10,000 5,000 மீட்டர்ஸ்லையும் இருக்குது. ஆனரோபிக்னா ஸ்ப்ரிண்ட்டு, ஜம்ப்ஸு, கிரிக்கெட் எல்லாத்துலேயும் கூட இருக்குது. கேஃபைன் வந்து ஓரலாக இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க, டேப்லெட் ஃபார்மில் நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க ஆர் ட்ரிங்க் ஆஸ் காஃபி பண்ணுனா it is quickly absorbed and peaks within 30 to 60 minutes. ஸோ 30 to 60 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கேஃபினோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரி எஃபெக்ட்னு பார்த்தோன்னா எஃபெக்ட்ஸ் த சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை எஃபெக்ட் பண்ணோம் பை ஆன்டகானிசம். ஸோ பிளாக்கிங் ஆஃப் ஆடினோசைன் ரிசெப்டர்ஸ். ஓகே, இதனால என்ன ஆகிடும்னா மூடு என்ஹான்ஸ் ஆகிடுது அண்ட் பெயின் பர்செப்ஷன் கம்மியாக இருக்குது, அட்டென்ஷன் அலர்ட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி என்ஹான்ஸ்ட் சோடியம் பொட்டாசியம் பம்ப் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு மசில் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா ஐ திங்க் நம்ம இதில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு மசில் ஃபிசியாலஜியில். sodium and potassium வந்து it will switch from one junction to another junction. மசில்ல இருந்து நர்வ் எண்டிங்க்கு மாறும். அந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் ஆக்டிவிட்டி மாறும்போது அதிகமாக கால்சியம் ரிலீஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு கேஃபீன்னால இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, டோசேஜ் பார்த்தோன்னா 3 to 5 milligrams per kg பாடி வெயிட். ஸோ 70 kgனா 7 3 200 milligrams கேஃபீன் சாப்பிட சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இட் ஷுட் பி கன்சியூம்ட் 30 to 60 minutes before exercise. போஸ்ட் எக்ஸசைஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா கூட வந்துட்டு இட் இஸ் அ குட் சப்ளிமெண்ட் அப்படின்னாங்க. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோன்னா ரைஸ் ஃபார்மில் சாப்பிட்றது மாதிரியே வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் சப்ளிமெண்ட்ஸே இருக்குது தனியாக. சரியா? ஸோ போஸ்ட் எக்ஸசைஸ் மசில் கிளைக்கோஜன் வந்து ரீப்ளனிஷ் பண்ணுறதுக்கு 2 ஃபேஸாக பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரேபிட் ஃபேஸ், 30 to 60 minutes ஒர்க் அவுட் முடித்த உடனே வந்து அந்த ஃபேஸ்லேயே வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் சப்ளை பண்ணிடணும். அதோடு சேர்த்து ரெடியூஸ்ட் ரேட் இந்த டைம் பீரியட் ஆஃப்டர்வர்ட்ஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து ரெடியூஸ்ட் ரேட். ஸோ பொறுமையாக வந்துட்டு ரீப்ளனிஷ் ஆகும் ஆஃப்டர் 60 minutes. ஓகே, அதே மாதிரி டோஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெட்டராக இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்தோன்னா it has no significant effect. Eating carbohydrates in small quantities over time is more effective at restoring muscle glycogen than eating 1 or 2 larger amounts less frequently. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்றது பெட்டர் ஃபார் மசில் கிளைக்கோஜன் தேன் ஒரேடியாக ஒரு பெரிய குவான்டிட்டி சாப்பிட்றத விட இட் இஸ் பெட்டர் அப்படின்றாங்க. It has been recommended to ingest 1.2 grams per kg per hour of carbohydrates every 15 to 30 minutes. So body weight எவ்வளவோ into 1.2. So 16 into 12, 72 grams. 16 to 1.2, 72 grams carbohydrates வந்து 15 to 30 minutes இன்டர்வல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் மோஸ்ட் ரிசர்ச்டு, அதில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹைட்ரோலைசேட்ஸ் தான் வந்துட்டு மேஜர்லி நோன் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வெரைட்டி. அதில் பார்த்தோன்னா இட் எய்ட்ஸ் இன் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், ஷார்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் பார்ஷியலி டைஜஸ்டட் ப்ரோட்டீனாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா வே தான் வந்துட்டு அதை மில்க்லேருந்து வந்து, இப்போ மில்க்கை வந்து நீங்கள்
ஹீட் பண்ணி அந்த ப்ராசஸில் ரிமூவ் பண்ணி சீஸாக ரிமூவ் பண்ணுவாங்க. அதில் ஒரு லேயராக வந்து வே வந்து பியோர் வே வந்து தனியாக வந்து நிற்கும். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா மில்கோட ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்துட்டு வே, பட் இட் ஹேஸ் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் இட். ஓகே, has high quality protein that contains all essential amino acids. வெரைட்டி பார்த்தோன்னா 3 வெரைட்டி ஆஃப் வே இருக்குது. நார்மலாக வந்து வே ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லிட்டு விச் அந்த ப்ராசஸ் அந்த கர்ட்லிங்னு சொல்லுவாங்க பேர். அந்த ஹோல் ப்ராசஸ் முடித்த உடனே ராவாக இருக்கும். அதில் பார்த்தோன்னா 11 to 15% தான் ப்ரோட்டீன் இருக்கும். அதை இன்னும் ப்ராசஸ் பண்ணி வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோன்னா 25 to 89% ப்ரோட்டீன் இருக்கும். ஐசோலேட் வே ப்ரோட்டீன் ஐசோலேட் தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, அதில் வந்து 90+% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் டீநேச்சரிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஓகே, என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக அதை ஹீட் பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணுவாங்க. அதில் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த ரிமைனிங் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரோட்டீன்லேருந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் 3மே இருக்கும். இதை ப்ரோட்டீனை இன்னும் பியூரிஃபை பண்ணுறதுக்காக இதை ஹீட் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸையும் ஃபேட்டையும் எலிமினேட் பண்ண பார்ப்பாங்க. அந்த ஹீட் பண்ணுற ப்ராசஸில் என்ன ஆகிடும்னா, இவன் தான் 90% ப்ரோட்டீன் இருக்கலாம், ஆனால் அந்த ஹீட் பண்ணுற ப்ராசஸில் டீநேச்சர் ஆகிடும் ப்ரோட்டீன் ஒழுங்காக பண்ணலன்னா. ஸோ என்ன ஆகிடும்னா, ப்ரோட்டீன் வந்துட்டு 90% ப்ரோட்டீன் இருக்கும், அந்த ப்ரோட்டீன் வந்து டெட் ப்ரோட்டீனாக இருக்கும். அதுக்கு பெரிய எஃபெக்டே இருக்காது. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோலேட்டில் வந்துட்டு லாக்டோஸே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இப்போ நீங்கள் மில்க்லேருந்து நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீனு நீங்கள் எடுப்பீங்க, அது வந்து 11 to 15% இதாக இருக்கும். டைரி லாக்டோஸில் இருக்கிற எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் வரும், அதை இன்னும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஐசோலேட் வரும். ஆனால் ஐசோலேட்டில் பார்த்தோன்னா அது டைரியிலேருந்து வந்த மாதிரியான அறிகுறியே இருக்காது. இருக்கிற லாக்டோஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கேசினுக்கு வந்து இன்னொரு பேர் கேசின் தான் வந்துட்டு மில்க்குக்கு ஒயிட் கலர் கொடுக்குற காம்போனன்ட். ஓகே, 70 to 80% ஆஃப் மில்க் வந்துட்டு கேசின் தான் இருக்கும். ஓகே, அது வந்து இட் எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மிசெல். ஓகே, காம்பவுண்ட் சிமிலர் டு அ சோப் சட். ஸோ எப்படின்னா, ஒரு மாதிரி வெளியிருந்து பார்க்கும்போது வெளியிருந்து வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக வளவலன்னு இருக்கும், லைக் வாட்டர் அவர்ஸ்னுவாங்க. ஸோ கேசின் எப்படின்னா, வாட்டர் அவர்ஸ் இன்சைட், வாட்டர் லவ்விங் அவுட் சைட். சரியா? ஸோ உள்ளேருந்து வந்துட்டு இட் அப்சார்ப்ஸ் வாட்டர், வெளியேருந்து வந்து அது ரிப்பெல்லும் உள்ளேருந்து வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் வாட்டர். வாட்டர் அவர்ஸ் வாட்டருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் ஆன் தி இன்சைட், பட் ஆன் தி அவுட் சைட் பார்த்தோன்னா இட் இஸ் வாட்டர் லவ்விங். ஓகே, திஸ் ப்ராப்பர்ட்டி அலவுஸ் த ப்ரோட்டீன் டு ப்ரொவைட் அ சஸ்டெயின் ஸ்லோ ரிலீஸ் ப்ரோட்டீன். ஸோ கேசினுக்கும் வே ப்ரோட்டீனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, வே ப்ரோட்டீன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக்ஸ் டவுன் அண்ட் கிவ்ஸ் ப்ரோட்டீன் டு த பாடி. கேசின் பார்த்தோன்னா ஸ்லோவாக பிரேக் டவுன் பண்ணி த்ரூ அவுட் ஃபார் செவரல் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கம்பைன்ட் கேசின் அண்ட் வே ஆஃபர்ஸ் கிரேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் மஸ்குலர் ஸ்ட்ரென்த்னு ஒரு சில ஸ்டடீஸ் சொல்லுது. பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஓவரால் ப்ரோட்டீன் பர் டே தான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் யூ ஆர் கிவிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சோடியம் பைகார்பனேட். ஸோ இது பார்த்தோன்னா இட் இஸ் அ மசில் பஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹைட்ரோஜன் அயான்ஸ், லாக்டேட்டு ஹைட்ரோஜன் அயான்ஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகுது. சரியா? ஏடிபி உடஞ்சி பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஹைட்ரோஜன் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதெல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா இட் கீப்ஸ் அக்யூமுலேட்டிங் இன் த மசில். சரியா? ஸோ த மசில் பஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னா, ஸோ சோடியம் பைகார்பனேட் நீங்கள் கொடுக்கும்போது அந்த சப்ளிமெண்ட் என்ன பண்ணுது, இருக்கிற ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இட் ட்ரைஸ் டு ஃப்ளஷ் இட் அவுட். ஓகே,
ஸோ இருக்கிற அந்த ஹைட்ரஜனோட மசில் பஃபரிங் கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். ஓகே. An alkalizing substance that has been found to improve recovery by increasing the muscle buffering capacity is sodium bicarbonate. ஸோ சோடியம் பைகார்பனேட் வந்து ஒரு ஆல்கலைசிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. இருக்கிற அந்த ஹைட்ரஜன் அயான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். ஓகே. The mechanism involved is promoting removal of protons from the skeletal muscle. ஸோ மசில்குள்ளே இருக்கிற ப்ரோட்டீனை ரிமூவ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு சோடியம் பைகார்பனேட்டோட வேலை. increased rate of proton removal from the skeletal muscle will result in rapid recovery. ஸோ ப்ரோட்டான்ஸ் எல்லாமே வெளியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிகவரி ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடும். Some individuals experience GI distress. இந்த சப்ளிமெண்ட் சோடியம் பைகார்பனேட் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. சில பேருக்கு இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்ட உடனே வந்துட்டு வயிறு வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து இட் டசன்ட் சூட் தம். ஒரு சில பேர் வந்து இட் டசன்ட் ஹாவ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் தேர் இது. எக்ஸ்பெரிமெண்ட் வித் சோடியம் பைகார்பனேட் லோடிங் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இஃப் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சோடியம் பைகார்பனேட் சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்த்துடணும் எவ்வளோ டோஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு. Recommended dose and time frame for sodium bicarbonate ingestion is 0.2 to 0.4 grams per kg with 1 liter of fluids at 60 to 120 minutes before exercise. So 0.2 to 0.4 grams அவ்வளோதான் எடுக்க சொல்கிறாங்க with 1 liter of fluids. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பீட்டா அலனைன். பீட்டா அலனைன் வந்து is a precursor and rate limiting molecule for the synthesis of carnosine. So carnosine வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பீட்டா அலனைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. carnosine வந்து it is found in muscle, skeletal muscle. And performance wise பார்த்தோன்னா high intensity exercise lasting 60 and 240 actually. and 240 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரைனிங் எல்லாமே வந்துட்டு பீட்டா அலனைன் சப்ளிமெண்ட் பண்ணனா அந்த கெப்பாசிட்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. 3 to 6 grams சாப்பிடலாம் அண்ட் ஃபார் அ டியூரேஷன் ஆஃப் 4 to 10 weeks. பியாண்ட் த டைம் ஃப்ரேம் மெயின்டெனன்ஸ் டோஸ் வந்துட்டு 1.2 grams தான். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எதுலாம் வந்துட்டு எஃபெக்டே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா குளூட்டமைன். குளூட்டமைன் பார்த்தோன்னா இட் இஸ் an amino acid used in the biosynthesis of protein. Recent research has found that glutamine does not have any muscular performance effect. Okay. Arginine. It is an amino acid that is used in the biosynthesis of protein. Same arginine வந்துட்டு glutamine மாதிரி தான். Arginine என்ன மேட்டர்னு பார்த்தோன்னா இட்ஸ் கால்ட் அ vasodilator. ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னன்னா இந்த பிளட் வெசல்ஸ்லாம் வந்து பெருசானோடனே there is more blood to the working muscle. ஸோ நல்லா பம்ப் ஆகி பைசெப்ஸ்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துக்கு டெம்பரரியாக. அது ஏன்னு பார்த்தோன்னா அதில் இருக்கிற ஒரு காம்பனன்ட் நைட்ரிக் ஆக்சைடு. இட்ஸ் a vasodilator and enhances skeletal muscle blood flow. ஸோ மசிலுக்கான பிளட் ஃப்ளோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய மசில் பெருசான ஒரு ஃபீல் இருக்கும். பட் மெஜாரிட்டி எஃபெக்ட்ஸ் வந்து நோ பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்பார்ட் ஃப்ரம் அந்த வாசோடைலேஷன் ஆகி பிளட்டு மட்டும்தான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது. ஒர்க் அவுட் பண்ணும்போது பிளட்டு உள்ளே போகுது, பம்ப் ஆன மாதிரி காமிச்சிருது. பட் விட்டதுக்கப்புறம் இட் கோஸ் ஆஃப். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கார்னிட்டின். Carnitine it is an ammonium compound produced by liver and kidney. இது கார்னிட்டினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது வந்து ஃபேட்டை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். மைட்டோகாண்ட்ரியாலேருந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே ஃபேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன மாதிரி தியரி வந்துச்சுன்னா கார்னிட்டின் அதிகமாக யூஸ் கொடுத்தோன்னா வந்து ஃபேட் வந்து அதிகமாக வந்துட்டு பிரேக் பண்ண முடியும். பட் ரீசெண்ட் ரிசர்ச் வந்துட்டு அது பெருசாக ஒரு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இப்போ வந்து இது ரொம்ப காமனாக எல்கார்னிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்துட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. இது இன்ஃபேக்ட் ஒரு 20 இயர்ஸாக வித்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் சர்க்கிள்ஸில் க்ளீனாக தெரியும் இது வந்து சுத்தமாக எஃபெக்ட் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வந்துட்டு சின்ஸ் இட் பிளேஸ் அ ரோல் இன் ஃபேட் டிரான்ஸ்போர்ட், ஃபேட் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஒரு விஷயத்தினால வந்துட்டு பீப்புள் ஸ்டில் டேக் இட். தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க எல்கார்னிட்டின் சப்ளிமெண்ட்டுக்கு. ஆனால் ஜீரோ எஃபெக்ட், மணி தான் வேஸ்ட்டு, பட் ஸ்டில் பீப்புள் கீப் டூயிங் இட். அதே மாதிரி க்ரானிக் யூஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், க்ரீன் டீ, அது மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் there was so much talks ஒரு 10 years பேக்லாம். பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா there is no significant positive benefits to using antioxidants. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு நெகட்டிவ் எஃபெக்டே இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, அவ்வளோதான். எனி questions? இருக்கிறீங்களா எல்லாரும்? அண்ணா ஆ ஆனா இப்போ குளூட்டமின் வந்து ஒண்ணுமே இல்லையாண்ணா அப்போ லைக், ஏன்னா அது நிறைய பேர் ரிகவரிக்கு லைக் நைட்ல வந்து மசில் ரிகவர் பண்ணோம் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் இது வந்து 10 years பேக்கே எல்லாத்தையுமே it's been broken down. It has no significant effect at all. நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஒழுங்காக எடுக்கிறீங்க, கார்போஹைட்ரேட்ஸ் ஒழுங்காக எடுக்கிறீங்க, போதுமான அளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்லீப் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அப்சல்யூட்லி நோ டிஃபரன்ஸ் இன் டேக்கிங் குளூட்டமைன், எல்கார்னிட்டின் எல்லாமே. சும்மா பேருக்கு வந்துட்டு அதெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு சில ரெக்கவரி சப்ளிமெண்ட்னு, அதனால் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் பாடி பில்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வேணால் அந்த 1% வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வேணால் தே கேன் யூஸ் இட். பட் ஸ்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணாமே வந்துட்டு நிறைய நல்ல பாடி பில்டர்ஸ் தான் இருந்துருக்குறாங்க. இப்போ குளூட்டமைன்லாம் பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்த டைம்ஸில் தான் அதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அப்படி பார்த்தோன்னா அர்னால்டு, ரானி கோல்மன் அவங்களாம் வந்துட்டு அந்த பீரியட்லேயே இருந்தாங்க, அதே நல்ல ஃபிசிக்கும் இருந்தது. they didn't have glutamine. glutamine ரீசெண்டாக ரீசிந்தசைஸ் பண்ண ப்ராடக்ட் தான். ஓகே ஓகே, எனிதிங் எல்ஸ்? ஓகே, டன். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். டவுட்னா அதே மாதிரி கார்னிடைன் நிறைய பேர் ஃபேட் லாஸ் எடுக்கிறாங்க. அது இல்ல எனக்கு என்னன்னா இப்போ அதுவுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பில்டர்ஸ் மட்டும் தான் அது. இன்ஃபேக்ட் ரெண்டுமே பாடி பில்டர்ஸ்க்கு கூட ஒர்க் ஆகாது பெருசா. ஆனால் மைண்டில் ஃபிக்ஸட். இப்போ ஃபேட் பர்னர்ஸ் கூட ஆக்சுவலாக ஃபேட் பர்னர்ஸ் வந்து ஃபேட் பர்ன் பண்ணாது, தெரியும்ல? ஆமாண்ணா, அதுக்கு ஆமா தெரியும். ஸோ ஃபேட் பர்னர்ஸ் டோன்ட் பர்ன் ஃபேட். அவங்க வந்து ஃபேட் பர்னர்ஸ் எடுக்கிறதுனால உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகி இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்கள் சாப்பாடு பசியை வந்து கொஞ்சம் குறைச்சிரும், அதனால நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு ஃபேட் பர்னர்ஸ் டைரெக்டாக வந்துட்டு ஃபேட்லாம் பர்ன் பண்ணாது. இட் வில் மேக் யூ பர்ன் ஃபேட், அந்த மாதிரி தான். ஓகேண்ணா ஓகே. மஞ்சுக்கா ஏதோ கேட்கணும்? அண்ணா சொல்லுங்க. அண்ணா, நான் பாதியில இருந்தானா வந்து ஜாயின் பண்ணனா? அப்படியா? நியூட்ரிஷன் லேபிள்ல இருந்து ஒரு லேபிள் எடுத்தீங்களா? ஆமா ஆமா, the calories total calorie அதுல இருந்தா. சோ அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எனக்கு ஓகே. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா கரெக்டான டைம் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஏன்னா அதுல தான் வந்துட்டு உங்களுக்கு கால்குலேஷன்ஸ்லாம் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல கொஞ்சம் ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. ஓகே ஓகேண்ணா. எனிதிங் எதனா இம்பார்ட்டன்ட் இருக்காண்ணா?
அதெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ல இல்லை. நான் நோட் சொல்றேன், நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உடனே. ஒரே நிமிஷம். others can leave like உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் லீவ் த கிளாஸ். நான் திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஏ பற்றி கொஞ்சம் பாருங்க. டிஆர்ஐன்னு இருக்கும், அதை பற்றி பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டயட்ரி கைட்லைன்ஸ் பாருங்க. அதில் வந்து டயட்ரி பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் பாருங்க. அப்புறம் மை பிளேட் அதை பாருங்க. டிஃப்ரெண்ட் அந்த கார்போஹைட்ரேட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதை பற்றி கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், டெய்ரி, ப்ரோட்டீன், ஆயில்ஸ் அண்ட் லிமிட்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி டிரான்ஸ் ஃபேட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் படிச்சப்பே புரிஞ்சிருமாண்ணா? ஆமா ஆமா, படிச்சோடனே புரிஞ்சிருவாங்க. ஓகே. அவ்வளோதான், இதோட ஃபுட் லேபிள் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஈஸியா தான் இருக்கும் இந்த சாப்டர். இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஆனா அந்த மை பிளேட் ஒன்னு சொன்னீங்களா, அதுவும் சும்மா பார்த்தாவே புரிஞ்சிருமாண்ணா? சும்மா ஜெனரலா எவ்வளவு என்னன்னு. ஆமா ஆமா. சரி, ஓகேண்ணா. தேங்க்ஸ். ஓகே. பை.